வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன். வெல்கம் மிஸ்டர் ராமலிங்கம் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் லீடர்ஸ். பிபிஏ ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்கன்னு தெரியுது. நேற்று பாத்தீங்கன்னா ஒரு 121 ஐடிஸ் டைரக்டர் ஆஃப் வந்திருக்கு. இதுல வந்து ராமலிங்கம் மட்டும் பண்ணணுங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது, எல்லாருமே பண்ணணும். அதுதான் சந்தோஷம். எனக்கு வந்து நான் 100 ரெஃபரலோ இல்ல 1000 ரெஃபரல் போடுறதோ பெரிய விஷயம் கிடையாது, மேட்டரே கிடையாது. நான் தான் உங்களுக்கு நேற்று ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்கேன். நான் இது எனக்காக பண்ணிக்கிறது, என்னுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக பண்ணிக்கிறேன். ஆடியோல கூட தெளிவா சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் கடன்கிற ஒரு வெறிநாய் துரத்துனுச்சுன்னா எனக்கு கடன்கிற சிங்கம் துரத்திக்கிட்டு இருக்கு, 10 சிங்கம் துரத்திக்கிட்டு இருக்கு. நான் அதை சரி செய்யணும்னா இதுதான் எனக்கு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் விட்டுற முடியாது. இதுவே ஒரு கம்பெனி நிர்வாகமா இருந்ததுன்னா சத்தியமா நான் ஒரு ஐடியா கொடுத்துருக்க மாட்டேன். ஒரு கம்பெனி நிர்வாகம், ஏன்னா மனிதர்களுக்கு மனம் மாறும் சக்தி உண்டு, மனசு மாறிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு ராமலிங்கத்துக்கு 1 கோடி ரூபாய் அனுப்பணுமா, இல்ல பாக்கியராஜுக்கு 1 கோடி ரூபாய் அனுப்பணுமா, 1 லட்சம் ரூபாய் அனுப்பணுமா, டெய்லி மனசு மாறும் அந்த கம்பெனியோட எம்டிக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இந்த ப்ராஜெக்டை உருவாக்கி இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கோ, எவ்வளவு திறமை இருக்கோ அதை இதுல பயன்படுத்துங்க. ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் ஆக்காதீங்க. வேஸ்ட் ஆக்கினதெல்லாம் போரும். தயவு செஞ்சு சொல்ற நண்பர்களே, ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க வேஸ்ட் ஆக்குனீங்க அப்படின்னா இது உங்களை வந்து பாதிக்கும். நாளைக்கு 10 பேர் பாத்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எனக்கு 121 ஐடி இன்னைக்கு 40 நாள்ல வந்திருக்கு அப்படின்னா அதே அடுத்த வருடம் இதே இதுல 1200 ஐடி 1300 ஐடி இருக்கும். நான் 2-3 பேரை வேலைக்கு போட்டுதான் ஒர்க் பண்ணி ஆகணும், எனக்கு வேற வழியே கிடையாது. இது ஒவ்வொருத்தராலையும் முடியும். இங்க பண்ணிருக்க ப்ராஜெக்ட் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இங்க பண்ணிருக்க ப்ராஜெக்ட வந்து சாதிச்சவங்க பண்ணல, 100 முறை தோல்வியாகி இது என்னன்னா ஏன் வந்து இந்த தோல்வி, எத்தனை துரோகம் நடந்தது, எத்தனை பேரை நம்பணும், என்னென்ன விஷயங்கள் தப்பு பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு அதை உருவாக்கப்பட்டதுதான் இந்த ப்ராஜெக்ட். ஏதோ இன்னைக்கு ஆரம்பிச்சோம் யாரோ ஒருத்தரை காப்பி பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நண்பர்களே. இன்னைக்கு சங்கர் சார் பண்ணீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நிமிஷம் உங்களை பத்தின சிந்தனை அவருக்கு வந்துட்டு, புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு டைரக்டர் போட்டு சிஸ்டம் டைரக்டர் ஆகுங்க. இங்க வந்து காலையில மோட்டிவேஷன் எல்லாம் பண்ண முடியாது, நம்ம வாய்ப்பு நேரம் கிடையாது. நீங்க முடிவு எடுத்துக்கணும். இன்னைக்கு காலையில சாமி சார் சொல்றாருன்னா உடலுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அதை பயன்படுத்துறது நீங்க தான் பயன்படுத்திக்கணும். சொல்ல வேண்டியது எங்கள் கடமை, செய்ய வேண்டியது உங்கள் கடமை. நேற்று வாழ்த்து எல்லாரும் சொல்லி உங்களுக்கு அந்த வாழ்த்து வரணும், உங்களுக்கு அந்த வாழ்த்து வரணும். பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இனிமேல் கொண்டு இது வந்து எனக்காக நான் எடுத்துக்கிட்டு தான் 1000 டைரக்டர் போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இப்ப வந்துட்டு நான் 1000 டைரக்டர் போட்டுருவேன். 1000 டைரக்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்குங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். கால்குலேஷன் பண்ணிக்க. அதான் திரும்ப சொல்லிடுறேனே, இங்க தனிப்பட்ட ஒரு நிறுவனம் நடத்திருந்தாங்கன்னா யாருமே போட, ஏன் இதுவே நானே ஒரு கம்பெனி ஒருத்தர் கூட திரும்பி பார்த்திருக்க மாட்டாங்க. ஏப்பா ஏற்கனவே நடத்துற கம்பெனி எல்லாம் தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது எல்லாம் இங்க மேட்டர். நீங்க உங்க குடும்பத்தை பாதுகாக்கணும், உங்க பிள்ளைங்களை நல்ல வழியில கொண்டு போகணும், உங்களோட அந்த சமுதாயத்துல ஒரு சரியான அந்தஸ்து வரணும். அப்படின்னா உங்களுக்கு பிபிஏ ப்ராஜெக்டை தவிர வேற எந்த ப்ராஜெக்டையும் கையில எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு 80% ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு சங்கர் சாரோட கடுமையான உழைப்பு, ஒவ்வொரு நாளும் ராத்திரி அவர் தூங்குறதுல ஒவ்வொரு ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் முடிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் குறைஞ்சு போச்சு, நிறைய புரிஞ்சுக்கிட்டாங்க. முன்னாடி கூட புரிதல் இல்லாம இருந்தாங்க, இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிதல்? கிரௌடு வந்தா ஃபண்ட் வரப்போகுது, இந்த மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. ஐயா இங்க ஐடி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் பணம் வரப்போகுது, அந்த ஐடி வர்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நான் 146 ரிப்போர்ட் எடுத்துட்டா. இன்னைக்கு வந்து கஸ்டமர் கேர் ஆர்கனைசிங் டீம் விட அவங்களுக்கு அர்ப்பணிப்பு, அந்த எப்படி சொல்றோம்னா அந்த சிஸ்டம் மேல உள்ள லவ்ல அர்ப்பணிப்பா இருக்கிறாங்கல்ல, அவர்கள் இன்னைக்கு வருவாங்க. உங்கள்கிட்ட என்ன சொல்றாங்களோ அதை செய்யுங்க. ஏதோ அவங்க நம்மள்ட்ட ஏதோ சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கிற வேலைக்காரர்கள் கிடையாது, தியாக மனப்பான்மை கொண்டவர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனில கூட இவ்வளவு கஸ்டமர் கேர்லாம் இருந்தது இல்லை. 2 பேரை வச்சுக்குவாங்க, ஒரு லேடி 2 லேடி இருந்துட்டு பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வேலையை விட்டுறாங்க. அப்ப முடிவு எடுத்துங்க நண்பர்களே. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இருந்துங்க. அந்த நியூட்டன் தத்துவத்தை மட்டும் மனசுல வச்சுங்க. நியூட்டன் தத்துவம் தான், எந்த ஒரு விசைக்கும் எதிர்விசை உண்டு, எந்த ஒரு விசைக்கும் எதிர்விசை உண்டு. இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்களுடைய பொருளாதாரமும் நல்லா இருக்கும். உங்க டீம் இருக்குன்னா நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதான் திரும்ப முளைக்கும். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். யார் அதை பண்றது? நம்ம தான் பண்றோம், ஸ்பான்சர் தான் பண்ணிக்கிறோம். நான் ரொம்ப டெய்லி இந்த ஸ்பான்சருங்கிறது அதுவே ஒரு வெறுப்பாகுது. என்ன ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், 3 தடவை சொல்லலாம், திரும்ப திரும்ப அதை தவற பண்ணா டூப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை செய்யணும். 8000 பேர் வரட்டும், 10,000 பேர் வரட்டும், 20,000 பேர் வரட்டும், 1,00,000 பேர் வரலாம் போறாங்க. நம்ம பிசினஸ் சூப்பரா போக தான் போகுது. ஆயிரக்கணக்கான மக்கள் கோடீஸ்வராக உறுதியாயிட்டு. ஆனா ஒண்ணே ஒண்ணு நீங்க மாறணும். நியூட்டன் தத்துவத்தை மனசுல வச்சுக்கணும். எந்த ஒரு விசைக்கும் எதிர்விசை உண்டு. அது நீங்க என்ன வாழ்க்கையில அதுதான் முக்கியம். நீங்க செய்ய போற ஒரு வேலை ஒண்ணே ஒண்ணு, ஒரு நபர்களை பேசுறப்ப தயவு செஞ்சு நீங்க பிளானே சொல்லக்கூடாது. அழகா உட்கார்ந்து ஜூம்ல உட்கார வைங்க. நீங்க உங்களுக்கு பிளானே தேவை, உங்களுக்கு எதுவுமே வேணாம், எந்த வேலையும் வேண்டாம், எல்லாமே ஜூம் பார்த்துக்கும். அந்த 7:55 8 மணிக்கு நடக்க போற ஜூம் மீட்டிங்ல அவர்கள் சொல்ற விஷயத்த இந்த 20 நிமிஷம் கவனிச்சிங்க அப்படின்னா மிக சிறப்பா இருக்கும். இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள் டீச்சர்ஸ் டீமுக்கு, ஒரு ஜூம்ங்கிறது ஒரு 350 400 பேர் வராங்க அப்படின்னா ரொம்ப நம்ம பொறுப்பா மாறிக்கணும். முதல்ல வந்து நெட்வொர்க்கை சரி பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒய்ஃபை கனெக்ஷன் வாங்கிக்கணும். ஏன்னா மாதம் ஒரு 700 ரூபாய், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க போறோம். இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். புது போன் வாங்கிக்கணும், புது லேப்டாப் வாங்கிக்கணும், கனெக்ட் பண்ணி உட்கார்ந்து பேசணும். நம்மளும் சரியாயிக்கணும் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் விஷயம். சார் ஒரு சின்ன வேண்டுகோள், திருச்சியில உள்ளவங்க யாராவது இருக்கீங்களா? திருச்சி ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. திருச்சி மாவட்டத்துல திருச்சி மாவட்டம் இல்ல, திருச்சியில இருக்கிறவங்க, டவுன்ல இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? வெரி குட். சுந்தரலிங்கம், ஆனந்தவல்லி மேடம். மேடம் நீங்க மணப்பாறை திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல வர்றீங்க, திருச்சி டவுனுக்குள்ள இருக்கிறீங்களா? சார் சுந்தரலிங்கம் சார், உங்களுக்கு ஹோஸ்ட், நீங்க வந்து திருச்சா பக்கமா? சார் நீங்க பேசலாம் சார். நான் வந்து அட்வான்ஸா 28 காலையில வந்துடுறேன் சார். இல்ல நான் கேக்குறது திருச்சியில நீங்க வர்றதை பத்தி கேட்கல சார். திருச்சியில யார் இருக்கீங்கன்னு கேட்டேன். திருச்சி இருக்கீங்களான்னு கேட்டேன். திருச்சி டிஸ்ட்ரிக்ட் திருச்சியில உள்ளவங்க யாராவது இருக்கீங்களா? டவுன்ல உள்ளவங்க? ஓகே, ஓகே சார், ஓகே சார், நான் பாத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப என்னன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஆயத்த பணிகள் நடக்க ஆரம்பிச்சிட்டு. இந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வர 29ஆம் தேதி திருச்சி மாநகரமே நம்மளெல்லாம் திரும்பி பார்க்கணும். என்ன நடக்குது இங்க? யாரா இவனுங்க? என்னடா ஒரு டேபிள் இல்ல, ஒரு சேர் இல்ல, ஒரு ஆபீஸ் இல்ல, ஒரு லேப்டாப் இல்ல, ஒரு கம்பெனி எம்டி இல்ல, ஒண்ணுமே இல்ல, கூட்டம் கூடுது. அப்ப என்ன புரட்சி பண்ண போறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தணும். இதுதான் நம்ம வேலை. எல்லாருமே சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகி நீங்க வந்து 400 பேர் கெப்பாசிட்டி இருக்கு. 23ஆம் தேதிக்குள்ள 400 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கொள்ள உங்களுக்காக தான் ஃபிக்ஸ் பண்ணோம். மினிமம் நம்ம 100 பேரை வச்சுதான் ஃபங்க்ஷன் பண்றதா இருந்தது. ஆனா உங்களுடைய ஆர்வம் எந்த வகையிலையும் தடைபடக்கூடாதுன்னு உடனே போய் இந்த சூழ்நிலையும் அவரு பாலு பழனியாண்டி சார், நான் எல்லாருமே போய் அந்த ஹாலை வந்து அப்படியே மாத்துறோம். 400 பேர் பங்கு கொள்ளலாம். பயன்படுத்திக்கிங்க அவ்வளவுதான். இங்க வாங்கலாம் நான் கூப்பிடல, பயன்படுத்திக்கிங்க. ஒவ்வொரு நபரும் என்ன சொன்னாங்களோ அதை
நீங்க அர்ப்பணிச்சுட்டு இன்னைக்கு மினிமம் 1000 rupees கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1500 எக்ஸ்பென்ஸ் ஆகுது. 1000 rupees நீங்க இமீடியட்டா பண்ணிருக்க, டைம் இல்ல. அப்புறம் கடைசி நேரத்துல வந்து சார் எனக்கு வந்து நான் வந்து தரேன், அதெல்லாம் அந்த பேச்சுக்கே இடமில்லைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க அந்த கமிட்டி. அன்னைக்கு பாக்யராஜ் சொல்றப்ப அதை தெளிவா சொன்னாரு. என்ன காரணம்னா அது அந்த டைத்துல பாருங்க 23ஆம் தேதி 25ஆம் தேதி அவங்களுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி ஆகணும். 200 பேர் வரணும் அப்படின்னம்னா குறைந்தபட்சம் ஃபுட்டுக்கு மட்டும் நம்ம வந்து 2,40,000 ரூபாய் கட்டி ஆகணும் ஃபுட்டுக்கு மட்டும். அப்புறம் மற்றபடி எக்ஸ்ட்ரா அப்புறம் பாத்துங்க. அப்ப ஒரு நபருக்கு 1500 எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அப்ப 1000 rupees பிக்சட் பண்ணிட்டாங்க. அவர்கள் கொடுக்கிறவங்க தான் வரணும் அப்படின்ட்டாங்க கமிட்டி எடுத்த முடிவு. ஆக்கப்பூர்வமான வேலைகள் இது வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சிடாதீங்க. தயவு செஞ்சு உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு முதல்ல நீங்க கொடுக்கிற இதுவும் ஒரு டொனேஷன் தான். உங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு மோட்டிவேட் ஸ்பீக்கர் பேசுறாரு அப்படின்னா 5000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து போனதெல்லாம் இருக்கும் சார். 25,000 கொடுத்துருக்காங்க, 1 லட்சம் கூட கட்டி போறாங்க கிளாஸுக்கு. அதெல்லாம் வேற. இது அப்படி இல்லை. இது நமக்கு நாமே திட்டத்தை உருவாக்கிக்கிறோம். நமக்கு நாமே எல்லாத்தையும் சரி பண்ணிக்க போறோம். நமக்கு என்னென்ன தேவைகள் வேணுமோ அதெல்லாம் சரி பண்ணிக்க போறோம். அப்ப இந்த புதிய பொருளாதார புரட்சி மாநாடுன்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து நடக்க போற கோயம்புத்தூர் நடக்க போற கொடிசியாக நடக்க போற இதை விட தாண்டி இருக்கும். எல்லாத்தையும் சிஸ்டம் பண்ணிட்டு என்னென்ன டேட்ல என்னென்ன நடக்கணும், எப்படி போகணும் அப்படிங்கிறது வரைக்கும் பண்ணிட்டார் சங்கர் சார். உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறது அப்படிங்கறத முடிவு எடுத்தாச்சு. ஒன்ன மட்டும் நீங்க திங்க் பண்ணி பார்த்துக்கணும். இவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்க, இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க, எல்லாமே டிரான்ஸ்பரன்சியா இருக்குது. இதை விட வேற என்ன ப்ராஜெக்ட் உங்க கையில வேணும்னு நினைக்கிறீங்க? நேத்து 2 நண்பர்கள் போன் பண்ணி 2 பேரை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து வாரம் வந்து 3500 ரூபா, வாரம் 3500 தரேன். அப்ப மாசத்துக்கு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வருது, 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம டீம்ல உள்ளவங்க நம்மள்ட்ட இருந்துட்டு ஒரு மேடத்திட்ட பேசியிருக்காங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறு. குரூப் போட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரெகுலாரிட்டி கமிட்டி குரூப் போட்டே ரிமூவ் பண்ணிடுவாங்க. எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க தயவு செய்து. போரும் எல்லாரையும் கொண்டு தொலைச்சது. இனிமே இழப்பதற்கு இங்க எதுவும் இல்லை. எங்கள்கிட்ட எல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிற 190 பேர்ட்ட எதுவும் கிடையாது. இந்த வாழ்வாதாரம் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் கையில கொடுத்துருக்காங்க. இதான் பண்ணணும். நாங்க நண்பர்களே, உங்க சுயநலத்துக்காக மக்களையோ யாரையும் ஆசை வார்த்தை சொல்லி பயன்படுத்திடாதீங்க. நடக்கவே நடக்காது. அது அதுக்காக நாங்க போராட தயாராயிட்டோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு கம்பெனி வச்சு நடத்துறான்னா நீங்க அவரோட ஃபுல் டீடைல் எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. 0வா இருப்பான். ஒரே லேப்டாப், அதுவும் கடன் வாங்கியிருப்பான் எங்கேயாவது, நான் ட்ரேடிங் பண்ணி தரேன்ட்டு. அதுவும் கடன் வாங்கியிருப்பான், இல்லைன்னா எங்க டியூல வாங்கி வச்சிருப்பான். அதுல எங்கேயாவது ஒரு டேட்டா பேஸை வாங்கி வச்சுட்டு இதுல ஓடி இருக்கு. அவரு சார் தான் நேற்று சொல்றாரு, அவரை ட்ரெஸ் கூட பார்த்தா கூட அவருக்கு அளவுக்கு குவாலிட்டி இருக்கு. அந்த நபர் உங்களுக்கு போன் மூலியமா கேட்கிறாரு, நான் மாசம் அவரே அவர் குடும்பத்தை காப்பாற்றிக்க முடியாம போயிருக்கு, ட்ரேடிங் பண்ணி தரேங்கிறாரு. ட்ரேடிங் என்ன கிடைச்சோம்னு நினைக்கிறீங்க? ஏன் அவரே அந்த பணத்தை போட்டு அவர் குடும்பத்தை அவர் பண்ணி கட்டிக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா? அவங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்கா? இருக்கவே இருக்காது. ஆனா ஸ்பீட் கேஸ்ல அப்படி இல்லை. உங்களை நீங்க நல்லா வந்தாலும் நாங்க நல்லா இருக்க முடியும். உங்களை வாழ வைத்தாதான் நான் வாழ முடியும். நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சா எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அந்த முயற்சியில இறங்கி இருக்க நண்பர்களே. திருச்சி ஃபங்க்ஷன் வந்து மிக சிறப்பா நடக்கணும். அதுக்கு நீங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். நிறைய நேத்து பாருங்க, உண்மையிலே சொல்றேன், விஜயலட்சுமி மேடம் வந்து 30,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க பணம் கொடுத்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த எண்ணம் வருது பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ எண்ணங்களை விரிவுபடுத்துங்க. இன்னைக்கு வேணா எழுதி வச்சுக்கங்க. அவங்க இந்த ப்ராஜெக்ட் மூலியமா ஒரு 3 கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிரபஞ்சம் எப்படியாவது கொடுத்துரும். உங்களுக்கு தான் வாய்ப்பே கொடுத்துருக்கேன். நீங்க எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணீங்க. இதுல எவ்வளவு வேணாலும் செலவு, வர்ற காசை முழுக்க செலவு பண்ணிக்க. உங்களுடைய பணத்தை செலவு பண்ணுங்க. அடுத்தது வரப்போற ப்ராஜெக்ட்ல சேவிங்ஸ் பண்ணுங்க. 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு சங்கர் சார். ரொம்ப அருமையா இருக்கு.
இதை விட தாண்டி நீங்க வேணா எழுதி வச்சுக்க, இன்னைக்கு நோட் புக் எடுத்து எழுதுங்க. இன்னும் ஒரு ஆண்டுல பாத்தீங்கன்னா 1 கோடி பேர் இதுல இருப்பாங்க. இந்த திருச்சி பங்கனும் கோயம்புத்தூர் பங்கனும் வெற்றிகரமா நீங்க நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா வேற எந்த கான்செப்டும் இங்க இருக்காது. 10 கம்பெனி ஆரம்பிச்சாங்க டொனேஷன் கான்செப்ட். அந்த எம்டி நேத்து இப்ப இங்க வந்து சார் நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து பேமெண்ட் கரெக்டா அனுப்புறேனா அப்படின்னு கேக்குறாரு. இங்கதான் இருக்காரு, இதுக்குள்ளதான் இருக்காரு. இந்த நிப்பாட்டிட்டாங்க. இது ஒரு கூட்டம் இருக்கு சார், ஒரு கூட்டம் இருக்கு. 10 சிம் கார்டை வச்சுட்டு 10 இடத்துல ஐடி போட்டு 10 10,000 ரூபாய் வாங்கிட்டு வெளியில போயிட்டு அடுத்த இருக்கிற நபர்கள் பூரா ஒரு 10 பேரை வச்சுக்க வேண்டியது. சார் உங்களுக்கு ஐடி போட்டா நீங்க வாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாமே அப்படியே மாறி 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 வந்துகிட்டு இருக்கும். இந்த முடிச்சுட்டாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. நம்ம மறுபடியும் ஸ்பீட் கேஷ் இருந்தாகணும். நம்மளுக்கு தெரியும் சார், உண்மை இருக்கிற இடம் ஜெயிக்கதான் செய்யும். ஆகவே நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்க. உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. உங்களை சரியான பாதையில் அழைச்சிட்டு வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு இருக்கு. நீங்க தான் தலைவர்கள், நீங்க தான் பில்லர்ஸ். நான் சொல்றது உண்மைதான். கோயில் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, கும்பாபிஷேகம் நீங்க தான் பண்ணணும், அதை முழு பலனும் நீங்க தான் அடையணும். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்ப அழகா சொல்ல, இப்ப மாறிக்கிட்டே வந்துட்டாங்களே, சரி இதை பண்ணாதான் விடுவாங்க, இதை சரியான பாதையில எடுத்துட்டு போனாதான் நம்ம சரியா போகலாம். அப்ரூவல் சிஸ்டம் கரெக்டா வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டாங்களே. எப்ப நம்மளுக்கு பணம் வந்தா நம்ம பணம் எவ்வளவு? 1000 ரூபாய் நம்ம அனுப்புறோம், 2 பேர்ட்டு 2000 ரூபாய் வருது. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 500 ரூபாய் எடுத்துட்டு பாக்கி 1000 ரூபாய் அனுப்பிடுறாங்களே. அந்த 1700 வருது. அதை என்ன பண்ணும்? அடுத்த ஸ்டெப் போய் உட்கார்ந்துக்கிறாங்களே. இப்ப சீனியாரிட்டிக்கு போயிட்டாங்களே. நான் வந்துட்டு இருக்கேன். என்ன வந்திருக்கோம்? இங்க ஒரு 10,000 பேர் வந்து அது ஒரு நம்பரா? 1,00,000 பேர் வர்றது நம்பரா? அது கிடையாது. 1 கோடி பேர் வரணும். இந்த இயக்கத்துக்கு 1 கோடி பேர் வரணும் சார். சொன்ன ஒண்ணுமே இல்லாத அரசியல் கட்சி எல்லாம் வந்துட்டு 1 கோடி பேர் வச்சிருக்கோம், 2 கோடி பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே. அதுல கடைக்கோடி தொண்டனை பாருங்க. ஒரு ரிக்ஷா ஓட்டிருப்பான், அவன் உணர்வு கூட மேல உள்ளவங்க இருக்காது. ஏன்னா அவன் சம்பாதிக்கிற நோக்கத்துக்கு வந்திருப்பான். ஆனா இங்க அப்படி இல்லை. கடைக்கோடியில இருக்க இன்னைக்கு ஜாயின் பண்ற நபரை வந்து இன்னைக்கு அவருக்கு 2 ரிசீவ்டுகள் போ வைக்கிறதுக்கு என்ன ஒர்க்கோ அந்த டாப் லெவல்ல உள்ளவங்க பாத்துட்டு இருக்காங்க. முடிஞ்சுட்டு இன்னைக்கு 10 பேருக்கு மேல கீழே வந்துட்டாங்களே. உங்களுக்கு 8 பேர் 80 பேர் கீழே வந்திருக்காங்களே. 1,50,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்களே, கீழே வர போறாங்களே. இங்க முக்கியம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஐடியாவது கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம், தலையாய கடமை. அது இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. இங்க கூட்டம் வர்றதோ, நல்லா பேசுறதோ, நான் பெரியவன்னு சொல்லிக்கிறதோ, நான் வந்து முன்னாடி வந்துட்டேன்னு சொல்லிக்கிறதோ, அதெல்லாம் தப்பு. இதெல்லாம் மாறணும். இந்த மாற்றம் ஒன்றே மாறாதது. நீங்க மாறியே ஆகணும், காலத்தின் கட்டாயம். டெய்லி ஒருத்தரோட வாழ்க்கையை நம்ம மேம்படுத்தணும். டெய்லி ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் மட்டும்தான் நண்பர்களே ஜெயிக்க முடியும். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக கொடுக்க போறாங்க. ரொம்ப எளிமை ஆக்கிட்டாங்க திட்டத்தை. நேரம் 10 பேர் 10 பிளான மாத்திருப்பாங்க. இன்னைக்கு 50 நாள் 60 நாளா போயிட்டு இருக்கு. யாருமே இல்ல, அதுக்கு நிர்வாகமே கிடையாது. நம்ம சரி பண்ணிட்டு வரோம். இப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்துட்டு இருக்கோம். மக்கள் மனநிலை மாறிக்கிட்டே வருது. இன்னைக்கு உணர்வுபூர்வமா இருக்கா. நைட்டு அவ்வளவு பேர் வாழ்த்து சொன்னாங்க. எனக்கு வாழ்த்து சொல்றதெல்லாம் சந்தோஷம், அதுல எல்லாம் விடுங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ண, அந்த வாழ்த்து யாராவது சொன்னீங்களோ அவங்களாம் ஒரு ஐடியாவது எடுக்கணும். இன்னைக்கு நான் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அந்த உணர்வு வரணும். இது என்னுடைய ப்ராஜெக்ட், என் குடும்பம் நல்லா இருக்க போகுது, எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லை. அந்த எண்ணங்கள் வந்தது அப்படின்னா நம்மளாம் சிறப்போட இருக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா உங்களை சரியான பாதைக்கு அழைச்சிட்டு போறதுக்கு சரியான லீடர்கள், டீச்சர்ஸ் டீம் தெளிவா இருக்காங்க. அதை வழிநடத்தி கொண்டு போற அத்தனை டீச்சர்ஸ் டீமுக்கும் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர்கள் இல்லாம இந்த வளர்ச்சி கிடையாது. இந்த ஆர்கனைசிங் டீம் இல்லாம இந்த வளர்ச்சி இல்லை. இங்க ஆரம்பிச்ச சங்கர் சாரோ, இங்க இருந்த 10 பேரோ அப்படிங்கிறதெல்லாம் மாறணும். அந்த நிலை மாறணும். அந்த 10 பேரை முதல்ல மறந்துட்டு இப்ப இருக்கிற 10 பேர் உள்ள வரணும் அதுக்குள்ள.
நம்ம தான் எடுத்துட்டு போகணும். நான் இது என்னுடைய ப்ராஜெக்ட் அப்படின்னு நெஞ்சில மார்கட்டி போயிட்டு இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தாலும் ஒவ்வொரு மாவட்டம் வாரியா மீட்டிங் நடத்திட்டு இருக்கணும். ஒவ்வொரு தாலுகா வைஸா மீட்டிங் நடக்கணும். ஒவ்வொரு கிராமங்கள் வைஸா மீட்டிங் நடக்கணும். ஒவ்வொரு பின்கோடு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கணும். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லி தர்றேன். நீங்க எந்த அளவுக்கு கிராமங்களை நோக்கி படித்த இளைஞர்கள் சார் எத்தனை பேர் உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஒரு எம்காம் படிச்சிருக்கான் அந்த பையன். அவன் போய் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் சூழ்நிலை செக்யூரிட்டி வேலைக்கு போறான். ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் மாறணும். அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க. வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட உள்ள நபர்களை உள்ளர கொண்டு வாங்க. நீங்க பொறுப்படுத்துங்க சார். என்ன 100 டைரக்டர் போட்டா எத்தனை லட்சம்? நான் இப்படி கேட்கிறேன் உங்களை, என்ன 100 டைரக்டர் போட்டா எத்தனை லட்சத்துக்கு நீங்க ரிஸ்க் எடுக்க போறீங்க? 100 பேருக்கு 100 பேர் பாத்தீங்கன்னா டோட்டல் பண்ணீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு. உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வரப்போகுது? 9,12,60,000 ரூபாய் டைரக்டர் மட்டும் வரப்போகுது. நான் மத்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க. நான் 10 ரவுண்டு வரணும்னு சொல்ல, 3 ரவுண்டு முடிஞ்சுத. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த வேலையை முடிச்சு போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாமே. 100 ரெஃபரல் எடுக்கிற வரைக்கும் எந்தவித எண்ணங்களும் வரக்கூடாது. போரும் வாழ்ந்தது போரும். நம்ம ஜாலியா இருந்ததெல்லாம், சந்தோஷமா இருந்ததெல்லாம் போரும். இனிமேல் கொண்டு நம்ம குடும்பங்களுக்காக இப்பயாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது நண்பர்களே. நான் திரும்ப சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் இங்க இருக்கிற அத்தனை பேர் 201 பேருக்கு பிரச்சனை இருக்கு. யாருக்கு பெரிய உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா நீங்க உங்க குடும்பத்தை சரி பண்ண முடியும். சரி, அதுல ஒரு 10% எடுத்து யாருக்காவது அன்னதானம் கொடுக்கலாம், இல்ல செலவு பண்ணலாம், இல்ல படிக்க வைக்கலாம், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். அதுக்காக நான் வாங்குற 1 லட்சத்தையும் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இங்க எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்குது. இங்க நாளைக்கு பொறாமை எல்லாம் பட்ட பிரயோஜனம் கிடையாது. நாளைக்கு ராஜா சார் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, பாக்கியராஜ் சம்பாதிக்கிறாரு, ராமலிங்கம் சம்பாதிக்கிறாரு, பாபு சார் சம்பாதிக்கிறாரு, பாலு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. ஏன்னா அவர்கள் போட்ட விதையை வளர்த்து ஒரு பெரிய செடியாக்கி மரமாக்கி அதை பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அங்க போய் ஐயோ அவர் மட்டும் வாங்குறாரு, ஆமா டைரக்டர் போட்டாரு வாங்குறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களும் போடுங்க சார். முதல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட பேசுங்க சார். நீங்க அப்புறம் 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் பேசலாம். உங்க பக்கத்துல உள்ள பேசுங்க. 10 படிச்ச பையன்கிட்ட சொல்லுங்க. இதை 10 காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்த்திருக்கோம்? காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்க சேர்த்துட்டீங்கன்னா இந்நேரம் 1000 லட்சக்கணக்கான பேர் உள்ள வந்திருப்போம். எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு சரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். டெய்லி பாருங்க, டெய்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதையும் மீறிதான் நாங்க இவ்வளவு வெற்றி எடுத்திருக்கோம். என்ன ராமலிங்கத்துக்கு 10 கை 10 வாய் 10 தலை இருக்கா? இல்ல பாக்கியராஜுக்கு 10 தலை இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிறதா இருக்குது. பேசணும், மனசு வரணும் பேசுறதுக்கு. இங்க உட்காந்துட்டு அடுத்த அந்த இன்னொரு ஜூம் மீட்டிங்ல உட்காரக்கூடாது. இங்க உட்காந்துட்டு இன்னொரு இடத்துல ஐடி போடக்கூடாது. அது உங்கள் விருப்பம். நான் அதுக்குள்ள எல்லாம் வரல. காலத்தின் கட்டாயம் அது உங்களுடைய மனநிலையை பொறுத்தது. எந்த இடம் சரியா இருக்கோ அது ஒரு நாளைக்கு திரும்பி பார்ப்பீங்க. அப்ப நீங்க இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ணுங்க. நான் உங்களை எந்த வகையிலும் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். இதே டொனேஷன் பிளான ஒரு தலைமை பண்பு உள்ளவர்கள் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஐடியா பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்க சாதாரண ஒரு நபரா இருக்கீங்க, ஏதோ போறீங்க, ஒரு ஐடி 2 ஐடி போட்டிருக்கீங்க, எல்லாத்தையும் பயனடைஞ்சுக்கிட்டு நான் இன்னொரு இடத்துலயும் போய் நான் பயனடைவேன் அப்படின்னா அதுக்கு இந்த சிஸ்டம் இடம் கொடுக்காது. அதுக்குதான் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கோம். அவங்க முடிவு எடுத்துவாங்க. அதுல நானோ சங்கரோ பாபுவோ இல்ல ராஜாவோ யாருமே தலையிட மாட்டோம். அப்ப இந்த ரெகுலாரிட்டி கொண்டு வரல அப்படின்னா நாளைக்கு இதையும் காலி பண்ணிட்டு அடுத்த அப்படியே கொண்டு போயிருவாங்க. எனக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா அதுதான் அதுக்கு மட்டும் எனக்கு விடை தெரியல. அதுக்கு யாராவது சொன்னீங்கன்னா போறோம். ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு புதுசா ஒரு கம்பெனி நோட்டீஸ் வருது. உடனே என்ன பண்ண அந்த 10 பேர் உடனே என்ன பண்ண, சார் உங்களுக்கு ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டா நீங்க பணத்தை கட்டுங்க. எவ்வளவு அழகா சொல்லி அவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டு போறாங்க. என்ன நீங்க முன்னாடி போய் உட்கார்ந்துட்டா மட்டும் என்ன பண்ணிருவீங்க? இல்ல இத்தனை வருஷம் பண்ணீங்களா, என்ன சரியா போயிட்டு இருக்கு? சரியா நம்ம ஆரம்பிச்சதுக்கு பிறகு 10 கம்பெனி 10 டொனேஷன் கான்செப்ட் என்ன இருக்கு? அப்ப ஒரு நம்பிக்கை வேணுமா வேண்டாமா? இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ண வேணுமா வேண்டாமா? யாராவது கூட நோ சொல்லி பழகுன்னு சொல்லியிருக்கேன். நோ நோ அப்படின்னு சொல்லுங்க, உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். சார் அவரை காப்பாத்திக்க முடியல சார், நல்லா புரிஞ்சு, அவனை காப்பாத்திக்க முடியாம உங்கள்கிட்ட வர்றாரு.
அவரை காப்பாத்திக்க முடியல. ஒவ்வொரு குரூப்ல இருக்க அட்மின்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எத்தனை டைரக்டர் ஃபண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. பல கம்பெனில இருக்கிற நண்பர்களை பூரா பாக்குறேன், போய் உள்ள போய் பாக்குறேன், அங்க இருக்கிற அட்மினை போய் பாக்குறேன். ஐயா, தலைவர் தான் இருக்காரா? தலைவர் அவ்வளவு ஆற்றல் மிக்கவர். 1 மணி நேரம் மைக்க பிடிச்சி பேச சொல்லுங்க பார்ப்போம், 1 மணி நேரம் ஜூம் எடுக்க சொல்லுங்க பார்ப்போம், இல்ல ஒரு ஃபார்முலா போட்டிருக்கோம் அந்த ஃபார்முலா சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். இல்ல அதுவும் வேண்டாம், அவன் தான் ஆரம்பிச்சிருக்கான ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் உள்ள பிளான சொல்லுங்க பார்ப்போம். ஒன்னே ஒண்ணு தெரியும், அதான் ஐடி கூட போட தெரியாது. அந்த நபர்கள்லாம் இன்னைக்கு இருந்துகிட்டு அட்மின்ல இருந்துகிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, அதெல்லாம் நம்மளுக்கு அறிவு வேணும், நம்ம சிந்திக்கணும். இங்க இருக்கிற நபர்கள் சரியான நபரா? நானா அவன் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் தெரியாது. இந்த ப்ராஜெக்ட்ல சரியா இருக்கானா? இருக்கான். நேர்மையா இருக்கானா? இருக்கான். டிரான்ஸ்பரன்சி இருக்கா? இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? டே 1ல போட்ட 0001 என் ஐடி, அதுக்கு பிறகு என் மனைவி, அதுக்கு பிறகு என் பையன், எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சிருக்கேன். எல்லாரும் சிஸ்டம் ப்ரோமோட் ஆக போறாங்க. ரைட்டு. சங்கர் என்ன பண்ணாரு? ஒரு ஐடி அவரு போட்டாரு, 32வது 40வது இடத்துல இன்னொரு மனைவி ஐடி போட்டிருக்காரு. பாபா என்ன பண்ணிருக்காரு? ஒரு ஐடி போட்டிருக்காரு, 20வது இடத்துல ஐடி போட்டிருக்காரு அவர் ஒய்ஃப. என்ன பிரச்சனை? என்ன டிரான்ஸ்பரன்சி வேணும்? 29 தேதி பிறகு யாரோட ஐடி பாஸ்வேர்டு வேணும் கொடுக்க சொல்றேன். எதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? நாங்க நண்பர்களே, ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க, ஒரு வெங்காயமும் ஆகாது எங்க போய் நீங்க உழைத்தால் மட்டும்தான் நடக்கும். நீங்க உணர்வு பூர்வமா இருக்கணும், உங்க குடும்பத்தை காப்பாற்றணும். ஒரே ஒரு ஆசை, ஒரு பேங்க்ல ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருந்தீங்க அப்படின்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை மட்டும் கொண்டு வந்துடும். என்னோட ஆசை அதான். ரொம்ப 1 கோடி 2 கோடி எல்லாம் அப்புறம் வச்சு 10 லட்சம் உங்களால இதுல இந்த ப்ராஜெக்ட்ல முடியும். நான் என் அக்கௌண்ட் இன்னைக்கு வந்து என் அக்கௌண்ட் 0 இருக்கலாம், கூடுதலா நிறைய பணம் வாங்கிட்டேன், எனக்கு எனக்கு கொடுக்க முடியல திருப்பி, ஏன்னா நிறைய செலவு பண்றேன். ராஜகுமாருக்கு 5000 அனுப்பிட்டு பேலன்ஸ் நான் தரேன் சார். சார் இருங்க சார், உங்க பிரச்சனை எனக்கு தெரியும், நீங்க நாளைக்கு கொடுங்க நாளைக்கு கொடுங்கிறாரு. 1000 2000 500 நான் கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் அனுப்பிட்டு தான் இருக்கேன். சில பேருக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொடுக்க போறோம், அதுல ஒன்றும் மைண்ட்லயே செட் பண்ண வேண்டியது. கூடுதலா தவறுதலா வந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு தான் இருக்கும். எல்லாருக்கும் கூட்டு கொடுக்குறோம். இது இன்னையோட முடிஞ்சு போச்சா நம்ம உறவு? இன்னைக்கு நான் முன்னாடி இருக்கேன், இந்த 8 ராமலிங்கம் பின்னாடி தள்ளிட்டு இருக்கேன் உங்களை எல்லாம். இந்த நாளைக்கு இந்த 1 மாசத்துல 1000 டைரக்டர் போட போறேன். நான் மட்டுமா பண்ண போறேன்? இங்க இருக்கிற அத்தனை நபர்களும் உண்மையா இருங்க. உங்க அக்கௌண்ட்ல பணத்தை சேவிங். அப்புறம் இன்னொரு விஷயம், பணம் வருதுங்கிறதுனால சேவிங்ஸ் பண்ணாம விட்டுறாதீங்க. கண்டிப்பா அதை கிரிப்டோல வர்றப்ப நீங்க அந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும். அதை பிட்காயினா மாத்தியே ஆகணும். நீங்க மாத்தினீங்க உங்க வேலட்ல வச்சுக்கோங்க. அது உங்க குழந்தைகளுக்கு நீங்க எங்கேயோ ஈசிஆர்ல ஒரு சொத்து வாங்கி போட்ட இடமா நினைச்சுக்கோங்க. மாறப்போகுது. இந்த தலைமுறைக்கு பார்க்க வேண்டிய கடைசி பணம் நம்மளதான் இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த நம்ம தலைமுறையோட முடிச்சிருவாங்க. இனிமே பணத்தைங்கிறது நீங்க பார்க்க முடியாது, எல்லாமே டிஜிட்டல் தான். அதுக்குதான் இப்பயே அதையும் ஆரம்பிச்சு வச்சுட்டோம். எல்லாரும் கேட்டாங்க எங்களெல்லாம், என்னங்க ஒரு ப்ராஜெக்ட் நடத்துறதே எங்களுக்கு பெருசு, நீங்க எப்படிங்க நாங்க நடத்துவோம், எங்கள்கிட்ட திறமை இருக்கு, எங்கள்கிட்ட தோழர்கள் இருக்காங்க, போராட்டம் மிக்கவர்கள் இருக்காங்க. வாழ்க்கையில எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இங்க உட்கார்ந்துருக்கோம். இதை விட வேற என்ன வேணும் நம்மளுக்கு? ஒரு நண்பர் சொல்றாரு, என்கிட்ட இப்ப எதுவுமே இல்ல சார், நான் 100 டைரக்டர் ஃபைல் பண்ணிடுவேன். நேத்தே 8 டைரக்டர் ஃபைல் பண்ணிட்டாரு நிரஞ்சன், ஆந்திராவில். நேத்து நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் அறிமுகப்படுத்துறாரு, 100 டைரக்டர் ஃபைல் பண்ணுவாங்கிறாரு. நேத்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க, உங்கள் வழியில் நடப்போம். என் வழியில எல்லாம் நடக்க வேண்டாம், உங்க குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு என்ன சொல்றோமோ அதை செஞ்சுட்டீங்கன்னா போதும். உங்க ஃபேமிலி தான் முக்கியம், வேற யாரும் பக்கம் நிக்க மாட்டாங்க சார். உங்க மனைவி நீங்க தான் காப்பாத்தணும், உங்க பிள்ளைங்களை நீங்க தான் காப்பாத்தணும், வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. இத நீங்க முடிவு பண்ணிக்க. நீங்க இல்ல அப்படின்னு நான் நெகட்டிவா பேசுறேன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. நீங்க உங்கள்கிட்ட பணம் இருந்தா பல 100 பேர் உங்க பின்னாடி நிற்பாங்க. பணம் இருந்ததுன்னா. பணம் இல்லைன்னா அந்த 100 பேருக்குள்ள நீங்க போய் நிக்கணும். இதான் கான்செப்ட். நீங்க நம்ப மாட்டீங்க, 5 வருஷம் ஆச்சு. நான் ஒரு மேரேஜ், நல்லது கெட்டது, சடங்கு, வாழ்வு எல்லாத்துக்கும் போய் 5 வருஷம் ஆச்சு. எதுக்கும் போறது இல்லை. ஆனா போவேன், எனக்கு மைண்ட்ல செட் ஆகணும். என் அக்கௌண்ட்ல 5 கோடி ரூபாய் பணம் வரணும். என்னால தோற்கடிக்கப்பட்டவர்கள் சம்பாதிக்கணும். என்னால வீணா போயிட்டாங்க அப்படின்னு மனசால நினைச்சவங்க கூட அவங்க ஏதாவது ஒரு வகையில ஏர்ன் பண்ணி வரணும். இதை விட எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? இதை விட நான் அவங்களுக்கு செய்யறதுக்கு என்ன முதல்ல சார் ஒரு விஷயம் மறந்துட்டேன்.
ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்க உங்களால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாலும் உங்க மனசு சொல்லுங்களா, உங்க மனசு சொல்லும். சரி, இதனால நம்ம ஒரு கம்பெனில சேர்த்து விட்டுருப்போம், இவர் ஒரு 10,000 அவர்கிட்ட முதல்ல பேசுங்க. அவரை விட்டுட்டு அவர் தான் உங்களுக்கு பக்கபலமா நிற்பாரு. என்னடா இது முதல்ல சொன்ன, இப்ப இவ்வளவு ஆணித்தனமா சொல்றாரு, முதல்ல உங்களை நம்பிதானே உள்ள வந்தாரு. அப்ப இருந்த நம்பிக்கை ஏன் இப்ப வராது? அப்ப இருந்த நம்பிக்கை ஏன் இப்ப வராது? சார் உங்களுக்கு ஓப்பனா ஒன்று சொல்றேன் சார். அருப்புக்கோட்டையில சுப்பராஜ் இருக்காரு, ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம். என்னுடைய சிஸ்டத்து மூலியமா அவர் 1 கோடி ரூபாய் இழந்திருக்காரு. இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படித்தான். சரியான திட்டமிடல் இல்ல, வழிகாட்டுதல் சரியில்லை, சிஸ்டம் கரெக்ட், சங்கர் போட்ட ப்ராஜெக்ட் கரெக்ட், ஆனா நாங்க போன வழி தப்பு. இங்க சும்மா எல்லாம் உட்காந்து பேசல. இந்த ஜூம்ல 200 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு நான் வந்து என் ப்ராஜெக்ட் மூலமா தோத்தவங்க இருக்கும், நான் அவங்களதான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுருக்கேன். அந்த வேலையை நீங்க முதல்ல செய்யுங்க, பயப்படாதீங்க. நீங்க போன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. நீங்க இன்னைக்கு எடுத்து போன் பண்ணி பாருங்க, சார் என்னால நீங்க ப்ராஜெக்ட்ல தோத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல சக்சஸ் பண்ணி, இதை விட வேற வாய்ப்பு என்ன இருக்கு நண்பர்களே? இந்த மாதிரி ஒரு தியாகம் பண்றது வேற என்ன இருக்கு? நேற்று காலையில வந்து பாக்கியராஜ் சார் நேற்று ஒரு வீடியோ போடுறாரு. விஜய் சீதாராமன் என்னுடைய நெருக்கமான நண்பர். நேற்று ஈவினிங் ஜூம் மீட்டிங்ல பார்த்திருப்பீங்க. அவரோட விஜய் சீதாராமனை யூடியூப்ல போட்டு பாருங்க. எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாம இந்த எஸ்ஜிஆர் நிறுவனத்தை மேன்மேலும் வளரணும், அந்த பாட்டை கூட சாங்க பிளே பண்ற பாருங்க, அது அவர் தான் பாடினது. வெல்லுவோம் வெல்லுவோம் வெற்றி கொண்டே செல்வோம் எழுதுறது, அந்த இது வரிய சொன்னது நம்மளுடைய பால்பாண்டி, ஒரு மிலிட்டரி ஆபீசர், என்னுடைய கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அதை பாட்டா வடிவமைச்சாரு. நீங்க அந்த பாட்டுக்கும் அவர் பேசுறது, அவர் நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய சம்பந்தம் உண்டு. நீங்க அதை கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு பெரிய நண்பர்கள் இருக்காங்க. நம்மளுடைய பொருளாதார புரட்சிக்கு ஏற்படுத்த அவரும் அன்னைக்கு வர்றாரு பங்களிப்பு. 29ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா அவர் தான் வர்றாரு. இதை விட வேற 5 வருஷம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு பாக்யராஜ். அப்ப அவரை நேரடியா பார்க்கிறப்ப எவ்வளவு ஹாப்பியா இருப்பாரு. ரொம்ப எளிமையான குணம். அன்னைக்கு ஒன்னா உட்காந்து எல்லாம் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அவரை வெல்கம் பண்ணிட்டு வந்தேன். எல்லாமே நம்மளுக்காக தான் நண்பர்களே, எல்லாமே நம்மளுக்காக தான். நீங்க முடிவு எடுத்துருங்க. ஒரு சரியான ப்ராஜெக்ட் வந்திருக்கும். இந்த வருடம் தீபாவளி, உங்க மனைவி உங்க பிள்ளைங்க என்னென்ன அதை மட்டும் சின்ன கோலா செட் பண்ணுங்களேன். இன்னும் 2 மாசம் 3 மாசம் இருக்கு. சரி, அதுக்குள்ள ஒரு 2 லட்சம் ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல இருந்ததுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் எந்த வருஷம் என்ன வேணா எடுத்துக்கப்பா, எவ்வளவு வெடி வேணாலும் வாங்கிக்க, வேற என்ன பண்ணிட போறோம் சார்? எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒண்ணும் பண்ணிட முடியாது. செலவு பண்ணணும். பணத்தை வச்சிருந்தீங்கன்னா செலவு பண்ண கத்துக்கணும். பணம் தானா வரும். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் சொல்றது அதுதான். இந்த அதிகாலை வேளையில நான் ஒன்னும் பெரிய பிரசங்கம் எல்லாம் கிடையாது, நான் வந்து பெரிய மோட்டிவேட் ஸ்பீக்கர் எல்லாம் கிடையாது. மனசுல பட்ட விஷயங்களை சொல்றேன். நீங்க எந்த அளவுக்கு செலவு பண்ண கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வர ஏதோ ஒரு ரூபத்துல வந்துகிட்டே இருக்கு. முடிவு எடுத்துருங்க நண்பர்களே. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இதுதான். என்னுடைய என்ன பண்ணா, உங்க வீட்டுல எழுதி ஸ்பீட் கேஷ், பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் எழுதி வாசலே விட்டுங்க, தப்பே கிடையாது. இந்த மருந்துலாம் மருத்துவர் ஜி.கே. சாமி பிரசன்ட் பண்றாரு. இதையும் சொல்லிடுறேன். என் மனைவி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெற்றப்ப எங்க பசங்க பிறந்தப்போ வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்க, டேப்லெட் போட்டாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு 47 வயசாவது, ஒரு டேப்லெட் சாப்பிட்டதுல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டது கிடையாது. அது ரொம்ப பெருமையா கூட இருக்கு இப்ப. ஆனா நாங்கெல்லாம் திட்டுவோம், ஏதாவது எங்களுக்கு அவ்வளவு மாத்திரையுமே மெடிக்கல் ஷாப்ல இருந்து வாங்கி கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஒரு காலத்துல அவங்க சும்மா ஏதோ பைத்தியம் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க எங்க வீட்டுல, நீங்களா பைத்தியம் அப்படிங்கிறா. பாருங்க, ஜி.கே. சாமி சொல்றது என்ன, நான் சொல்றது அனைத்து உண்மையா அப்படிங்கிறாங்க. ரொம்ப பெரிய அவர் சாமி பேச்சு கேட்ட பிறகு பெரிய அன்னைக்கு அந்த ஸ்பீச் கேட்கலாம், அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த எனர்ஜியே இல்லாம இருக்குது. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. அதான் உண்மை. உண்மை என்னைக்காவது ஜெயிக்கும். ஆகவே நண்பர்களே, நல்ல ஒரு தூக்கம். இன்னைக்கு 224 பேர் வந்திருக்கோம் அப்படின்னா 224 பேரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நோக்கத்துல வந்திருக்கோம். இந்த தீபாவளிக்குள்ள ஒரு 10 லட்சமாவது வரணுங்கிறது சங்கர் சாரோட ஆசை. அதுக்கான முயற்சி அவர் கடுமையா பண்ணிட்டு இருக்காரு. அவங்களை விடமாட்டார் அவர் எந்த வகையிலாவது. இந்த பாருங்க, ராத்திரி பகலா கஷ்டப்படும். இன்னைக்கும் சாப்பிட்டு எந்த சாப்ட்வேர் சார் வந்து நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் பக்கத்திலே நின்று பண்ணி கொடுத்துருக்காங்க? ஏதாவது அதுல திருட முடியுமான்னு பார்ப்பாங்க.
இந்த இத வந்து நல்லா போயிட்டு பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா இந்த மனுஷன்லாம் அப்படிப்பட்ட நபர் கிடையாது. மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல உள்ள குடும்பத்துல உள்ளவர். நடிகர் ராமராஜனோட அக்கா பையன் தான் நம்மளுடைய சாப்ட்வேர். மதுரையில இன்னைக்கு ஒரு எளிமையான நபர். எதை பத்தி கவலைப்பட மாட்டார். அவருக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை செஞ்சு கூட இப்பயும் மெருகி நாளைக்கு பாத்தீங்கன்னா 6 மணில இருந்து ஓபன் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு இருக்காரு. நாளைக்கு 6 மணிக்கு உங்களை சைட் ஓப்பன் ஆயிரும். அதுக்காக 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டு 6:30 வந்து ஜூம் மீட்டிங் நடக்கிறப்ப யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஜூம் மீட்டிங் முடிஞ்ச பிறகுதான் நீங்க 6 மணிக்கே ஓப்பன் ஆயிரும். காலையில 8 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். ஆனா 6 மணிக்கு எந்திரிச்சு சார் எனக்கு பணம் அனுப்புங்கன்னு ஜூம் மீட்டிங் முடியற வரைக்கும் யாரையும் போன் பண்ணக்கூடாது. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இதுவும் எதுக்குன்னா வேலைக்கு போறாங்க, சரி 6 to 7 ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப அந்த டயத்துல வந்து யாருக்கு என்னென்ன தேவையோ எடுத்து வச்சுட்டு கரெக்டா 7 மணிக்கு மீட்டிங் முடிச்ச பிறகு கால் பண்ணுவாங்க. ஏன் 8 மணிக்கு போடுறோம், 9 மணி வைக்கலாம், 8 மணிக்கு ஜூம் நடந்துகிட்டு இருக்கு சார். எல்லாமே ஒரு காரணத்தோட தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பேக்கப் எடுக்கணும். இந்த பேக்கப் எல்லாம் எடுத்து வச்சிருந்தா தான் நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்னா மறுபடியும் சரி பண்ண முடியும். எதுவும் நடக்கலாம். இன்னைக்கு உங்களிடம் வந்து நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்கிறேன். இங்க வந்து ஏனோ தானோ ஏதோ வந்து 1000 2000 வராதிங்க. அப்படி இருந்தா நீங்க போயிருங்க. இப்பயே ஏதோ 1000 ரூபாய் வந்தது, 2000 வந்து அது மாதிரி எடுத்துட்டு போன நண்பர்கள்லாம் எனக்கு அதுதான் ஒரு கஷ்டமா இருக்கும். என்னடா இந்த மனுஷனுங்க வந்து நம்மள எல்லாம் இப்படி வளர்த்து விட்டு இப்படி போறாங்களே, இவ்வளவு பெரிய வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு போறாங்களே அப்படின்னா அடுத்த வருஷத்துக்குள்ள கணக்கை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன். அடுத்த வருஷம் என்னுடைய ஐடியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு 124 டைரக்ட் ரெஃபரல் வந்திருக்கு அப்படின்னா ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்களேன். இது என்ன மட்டும் சொல்லல, உங்களுக்கே இருக்கும். இப்ப நீங்க சில பேர் 50 இருக்கும், 20 இருக்கும், 30 இருக்கும், 40 இருக்கும். அது வந்து உங்களுடைய ரீபர்த் ஐடியா கூட இருக்கலாம். ஆனா அது உங்களோட டைரக்ட் ரெஃபரல். நீங்க எத்தனை பேரை டைரக்ட் ரெஃபரல் பண்ணீங்க அத்தனையும் அவருக்கு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கொடுக்க போற அமௌண்ட் அவர் வந்தாருன்னா 12,500 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருவார். ஒரு சின்ன கால்குலேஷன் தானே சொன்னார் நேற்று பாக்கியராஜ் கூட சொன்னாரு, ரொம்ப எளிமையா. இன்னைக்கு 120 பேர் இருக்காங்க. ஒரு 12 ஒரு 3 15 16 லட்சம் ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கு. அது இன்னைக்கு கிடைக்கலாம், நாளைக்கு கிடைக்கலாம், இல்ல அடுத்த மாதம் கிடைக்கலாம். ஆனா அதுவே அது 1200 ஐடியா மாறுனா செகண்ட் ரவுண்ட்ல 1 கோடி ரூபாய். அது தேர்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்ட்டு நீங்க 10 கோடி ரூபாய் இருப்பது. நான் வந்து இந்த 124 விட்டுருவேன் நினைக்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன், உங்களுக்கு முன்னாடி நாய் துரத்துனா எனக்கு முன்னாடி 10 சிங்கம் துரத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். அப்ப நான் எப்படி வந்து உட்கார முடியும்? நான் எனக்காக போயிட்டு இருக்கேன், என் பிரச்சனையை சரி பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன். அப்ப இதுவே ஒரு கம்பெனி எம்டி ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டு நான் பே அவுட் தரேன்னா நானே முதல்ல போயிருக்க மாட்டேன், நீங்களும் வந்திருக்க மாட்டீங்க. தெரியும் இங்க என்ன நடக்குது. பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல் சிஸ்டம் தான் சக்சஸ் பண்ணும். நமக்கு நாமே திட்டம் யாரோ சொன்னாங்க, அவங்க நடைமுறைப்படுத்துறாங்களா தெரியாது. ஆனா நம்ம நடைமுறைப்படுத்திருக்கோம். இன்னைக்கு நாடு முழுவதும் போகுது. ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்ட் தப்பாருங்க. ஆந்திராவில் தெலுங்கு முனிராஜ் எடுத்துட்டாரு கையில, நிரஞ்சன் வந்துட்டாரு. ஒவ்வொருத்தரும் கேள்விப்பட்டு வராங்க நண்பர்களே. கொஞ்சம் வெக்கப்பட்டு இருக்காங்க நம்ம நண்பர்கள். என்ன நம்ம இப்ப போறதா எப்ப இருந்தாலும் இதுக்குள்ள வந்துதான் காலத்தின் கட்டாயம். இங்க என் பையனை உங்க பையன் இந்த ப்ராஜெக்ட் மறுபடியும் நடத்த போறான். என்னுடைய பொண்ணு உங்க பொண்ணு தான் இந்த ப்ராஜெக்ட் நடத்த போகுது. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? இதுல வந்து இன்னும் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல பணம் வந்தா நீங்க அனுப்பணும். உங்களுக்கு சொன்ன என்ன பணம் என்ன அமௌண்ட் சொன்னாங்களோ அதை நீங்க எடுத்துக்கணும். இவ்வளவுதான். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். டெய்லி ஒரு நபர் இந்த 200 பேரும் 227 பேர் இருக்கோம். டெய்லி ஒரு ஐடியா போட்டா 227 ஐடியா இருக்குமே. அதை அப்படியே மல்டிபிள் ஆகுமே. அங்க சரியான திட்டத்தை சொல்லிக் கொடுக்கலாம். நீங்க சொல்லிக் கொடுக்க தரல, எனக்கு பேச தரல, எனக்கு பிளான் தரல, தேவையே இல்லையே. அந்த ஜூமை கனெக்ட் பண்ணி ஜூம்ல உட்கார வைக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றது அனைத்தும் என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய உறவுகள். நீங்க இன்னைக்கு அண்ணன் தம்பி மாமா மச்சான் யாரா இருந்தாலும் விட இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல இருக்க ஒவ்வொரு குடும்பமும் அது என்னுடைய குடும்பம். என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய சகோதரி, என்னுடைய மாமா, என்னுடைய மச்சான், அப்படி வந்துருங்க. மைண்ட்ல செட் பண்ணுங்க. இதை விட தாண்டி என்ன உறவு வேணும் உங்களுக்கு? இதை விட தாண்டி என்ன பண்ணீங்க நடத்த? நீங்க வந்து ஒரு பெரிய விஷயத்த சம்பாதிச்சிட போறீங்க. இந்த உறவை தாண்டியா வேணும்? நான் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போறேன். எந்த ஊருக்கு போனா எனக்கு ஒரே போன் தான் என் ஃப்ரெண்டு என்னோட போன்ல இருந்து.
நீங்க வந்து இன்னொரு விஷயம், நான் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க தெரியல. ஒரு நேம் செலக்ட் பண்ணீங்கன்னா ஹெல்ப்னு போட்டு வச்சுங்க. பக்கத்துல ஹெல்ப்னு போட்டீங்கன்னா அந்த பேரை தேடிட்டு இருக்கல, ஹெல்ப்னு அடிச்சீங்கன்னா அந்த நேம் வந்துடும். அந்த நேம் வரப்ப நம்ம அவங்களை ஈஸியா அந்த ஊர்ல போய் கண்டுபிடிச்சிடலாம். நான் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப உதாரணத்துக்கு சங்கர்னா சங்கர் ஹெல்ப் அப்படின்னு போட்டு வச்சிருவேன். அப்ப ஹெல்ப்னு டைப் பண்ணோம்னா அந்த பேர்லாம் வந்துடும். நம்ம ஞாபகத்துல இல்லாட்டினா கூட அந்த பேர் வந்துடும். எவ்வளவு பேர், நீங்க மதுரை போறேன், ஜேஸ்ராஜுக்கு ஒரு போன் பண்ணுவேன், உடனே வந்துருவாரு என்ன பார்க்க. அப்புறம் வேற என்ன வேணும் உங்களுக்கு? இதை விட சந்தோஷம் வேற எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மகிழ்வித்து மகிழ், அவ்வளவுதான் இதுல கான்செப்ட். ஒரே விஷயம், நீங்க இன்னைக்கு வந்து ஒருத்தரை 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களை வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டார். நான் அந்த வேலையை பண்றேன், நம்ம அந்த வேலையை பண்ண போறோம், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்க போகுது, நம்ம குடும்பங்களை சரி பண்ண போறோம். இது நாள் வரைக்கும் நடந்தாலும் விடுங்க, இன்னும் 360 நாள் நீங்க இந்த சிஸ்டத்துல நின்றுட்டீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன். நிக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எத்தனையோ நண்பர்கள் வந்துட்டு போயிட்டாங்க சார், போயிட்டாங்கிறதுனால அவங்கள நான் திருப்பி கூப்பிடாமல வந்து அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கட்டும். மறுபடியும் ஒரு ஐடி போடுவாங்க, மறுபடியும் ஒர்க் பண்ணுவாங்க. நடக்க போகுது நண்பர்களே. இன்னும் இது மட்டும் இல்ல, நம்ம ப்ராஜெக்ட் வந்து அவர் 5 ப்ராஜெக்ட் வச்சிருக்க, 5 ப்ராஜெக்ட் மேல எதுவுமே இல்லன்ட்டாரு. 5 ப்ராஜெக்டும் உங்களுக்காக தான் எழுதிட்டு இருக்காரு. 5 ப்ராஜெக்டும் நீங்க பண்ணதான் போறீங்க. என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமே பண்ண, இது மட்டும் தான் சிரமப்பட போறீங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா கிரிப்டோல? அதுல 10,000 பேர் வந்தாலும் 10,000 பேர் அடுத்த நாள் பணம் வாங்கிட்டு போயிருவாங்க. இன்னைக்கு $50 இன்வெஸ்ட்மெண்ட், $50 டொனேஷன் பண்றாங்கன்னா $50 அதிகபட்சம் ஒரு வாரத்துல பணத்தை டொனேஷன் வாங்கிட்டு போயிருவாங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி உலக நாடுகள் எல்லாரும் உங்களுக்கு டொனேஷன் போறாங்க. அதுக்கான டீடைல் தான் 2 நாள்ல பாத்தீங்கன்னா, நீங்க 29ஆம் தேதி வர்றதுக்குள்ள உங்களுடைய வேலட் ரெடியா இருக்கணும். சேஃபால்ங்கிற வேலட் வந்து எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுங்க. தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள்ட்ட கேட்டு வச்சுங்க. உங்களுடைய 12 வேர்ட்ஸ் கீயை மட்டும் யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க. அதை உங்க மனைவிட்ட கொடுத்தணும், பத்திரப்படுத்தணும், பத்திரமா இருக்கணும். அது அதை கொடுத்துட்டு என் டாலரை காணும் அப்படிலாம் இங்க கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது. அதெல்லாம் நீங்க பத்திரமா வச்சுக்கணும். அது வந்து 1 or 2 டேஸ்ல வந்து இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம பாபு சார் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாரு. அந்த சேஃபால் வேலட்டை கிரியேட் பண்ண ரொம்ப சிம்பிள். இப்பயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். போய் பிளே ஸ்டோர்ல போய் சேஃபால் அப்படின்னு போட்டீங்கன்னா வந்து அந்த வேலட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அதை எப்படி கிரியேட் பண்றது நண்பர்கள்ட்ட கேட்டு வச்சுங்க. அது சேஃபால் வேலட்டா இருக்கலாம், ட்ரஸ்ட் வேலட்டா இருக்கலாம், இல்ல பினான்ஸா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எங்களுக்கு தேவை $, USDT-யோட பெப்டோட ரிசீவிங் அட்ரஸ். இது மட்டும் தான் எங்களுக்கு தேவை. ஆட்டோமேட்டிக்கா உங்கள்கிட்ட வாங்கிடுவாங்க. முதல்ல வர்ற சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 1000 பேர் வர வரைக்கும் அந்த வெளியில போகவே போகாது. நான் தெளிவா சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. 1000 பேரை உள்ள கொண்டு வந்து அவர்களை ஐடியா லாகின் பண்ண பிறகுதான் உலகத்துக்கே தெரிய போகுது. அது வரைக்கும் நம்ம ஃபேமிலி தான். எனக்கு என்ன நான் 1000 பேரை கோடீஸ்வரன் ஆக்கணும். 1000 பேரை கோடீஸ்வரன் ஆக்கிட்டுவேன். ஏன் பிரச்சனை எனக்கு சால்வ் ஆயிரும். எனக்கு 20 கோடி ரூபாய் பணம் வேணும். நான் வந்து உடனே எனக்கு மட்டும் 20 கோடி ரூபாய் எப்படி எடுக்க முடியும்? நான் 1000 பேரை 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க வச்சேன்னா எனக்கு 20 கோடி ரூபாய் வந்துடும். 20% எனக்கு வந்துடும். அதுக்கு மேல என்ன 2% வந்துடும். நான் ஏன் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு நான் ஃப்ரீ ஆயிடுவேன். எல்லாரும் ஃப்ரீ ஆயிடுவீங்க. இந்த மொத்தம் 220 பேர்கிட்ட உள்ள பிரச்சனை நானே வச்சிருக்கேன். அப்ப நான் எந்த அளவுக்கு ஓடணும்? எனக்கு ஒரு சுயநலம் தான், அதுல கொஞ்சம் பொதுநலம், அவ்வளவுதான். எனக்கும் பணம் தேவை. என் பிள்ளைங்களை பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும். என்ன சுத்தி இருக்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு இருக்காங்க. சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயங்களை சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே நண்பர்களே, நல்ல ஒரு துவக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாழ்நாள்ல இந்த ப்ராஜெக்டை யாரும் மறந்துடாதீங்க, அலட்சியப்படுத்திடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன். உங்களை மன்றாடி கேட்கறது என்ன, எனக்கு என்ன தெரியுமா, அது மட்டும் ஒரு பயமா இருக்கு. ஐயோ வர்றாங்க, ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் பண்றாங்க, அப்புறம் காணா போயிடுறாங்களே. அவங்க சார், நான் பரிதாபப்படுறது யாரை பார்த்தனா அவங்கள பார்த்தா. இங்க வரலையேங்கிறது இல்ல. நாளைக்கு நம்மளாம் ஒரு லக்ஸரியான கார்ல போயிட்டு இருப்போம். அப்ப அவங்க நம்மளுக்காக ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் பண்ணாங்க, ரோட்ல நின்றுட்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்னால தாங்கிக்கவே முடியாது. அதை என்னால தாங்க முடியாது. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியாது. அதை பாக்குறப்ப என்னால அந்த மனசு வலிக்கும். ஒரு 1000 ரூபாய் டொனேஷன் பண்ணிருப்பாரு, அந்த டீ கடையில பாத்துருப்போம், அங்கதான் அந்த பேசியிருப்போம். நீங்க கார்ல போயிட்டு இருப்பீங்க, நீங்க லக்ஸரியா கார் அந்த டீ கடையில இன்னொரு அதே இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. ஆனா அவர் நம்மளுக்கு 1000 ரூபாய் உதவி பண்ணிருப்பாரு. அப்ப மனசு வலிக்கதான். அவர்களையும் விடக்கூடாது. என்னோட நம்ம எல்லாரோட திங்கையும் இப்படிதான் மாறணும். பின்கோடு வாய்ஸா ஒவ்வொரு பஞ்சாயத்தோட பிரசிடண்ட் இதுல வந்துருவாங்க, ஒவ்வொரு சேர்மனும் இதுல வந்துருவாங்க. கொண்டு வாங்க உள்ற ஒவ்வொரு பின்கோடுக்கு போய் வேலை பாருங்க, கிராமங்கள்ல சொல்லி கொடுங்க. சார், நம்மளால் முடியாதது யாராலும் முடியாது.
யாராலும் முடியாது, நம்மளால முடியும். இந்த ஸ்லோகத்தை மட்டும் நீங்க சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு தானா எல்லாம் வந்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது என்னுடைய வேலை இல்லை. நீங்க உணர்வுபூர்வமா மாறணும். ஒவ்வொரு பாக்கியராஜா மாறணும், ஒவ்வொரு ஆனந்தவல்லி மேடமா மாறணும், ஒவ்வொரு மலர் மேடமா மாறணும், ஒவ்வொரு அனிஷாவா மாறணும், ஒவ்வொரு விஜயலட்சுமி மேடமா மாறணும், ஒவ்வொரு பானுமதி மேடமா மாறணும். எல்லாருமே மாறணும். முதல்ல வந்து ஏன்னா அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் பண்ண. பானுமதி மேடம் வந்து அவங்களுடைய டீம்ல விஜயலட்சுமி மேடம் வந்து 30,000 ரூபாய் டொனேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் கூட 25,000 தான் கொடுத்துருக்கேன். சம்பாரிச்ச நான் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன். நான் ஆனா எதுவுமே வாங்காம அந்த கொடுத்துருக்கேன். அவங்களதான் நம்ம வந்து பெருமையா சொல்லணும். ஏன்னா அதை வச்சு 30 பேர், சில பேர் 500 ரூபாய் கொடுத்துருப்பாங்க, 1000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு கொண்டு போறாங்க. நம்ம வந்து பப்ளிக்ல எல்லாம் போய் கேட்க வேண்டியது இல்லை. யாரெல்லாம் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த இதை செய்யணும். நீங்க 1000 ரூபாய் கொடுங்க, 500 ரூபாய் நாங்க பாத்துக்கிறோம். நான் இருக்கேன், பாக்கியராஜ் இருக்கேன், ராஜா இருக்காரு, சங்கர் இருக்காரு, இவங்கெல்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்து பாத்துக்கிறோம். உங்களால் முடிந்தது 1000 ரூபாய் பணம் கொடுங்க. அது உங்களுக்காக தான். இங்க வந்து எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு நாள் மைண்ட் ஹாப்பியா இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த வர்ற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் மட்டும் கொடுத்துட்றேன். நீங்க இன்னைக்கு 200 செலவு பண்ணாலும், 2000 செலவு பண்ணாலும், 10,000 செலவு பண்ணியிருந்தாலும் அதற்கு கைமாறாக கண்டிப்பாக ஒரு 10 மடங்கு 20 மடங்கு உங்க வேலட்டுக்கு பணம் வரும். அது மட்டும் என்னால உத்தரவாதம் சொல்ல முடியும். 10,000 டேட்டா பேஸ் வாங்கியாச்சு. இன்னைக்கு சேகர் சார் ஒரு 3000 டேட்டா பேஸ் வச்சிருக்காங்க. தம்பி பிரபு வச்சிருக்கான், ஒரு 5000 டேட்டா பேஸ் வச்சிருக்கான். ஒவ்வொருத்தையும் ஃபாரின்ல டேட்டா பேஸ், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஃபாரின்ல இருக்காங்க. இன்னைக்கு எங்க ஃபேமிலி எடுத்தீங்கன்னா, எங்க அண்ணன் ஃபேமிலி, எங்க மாமா மச்சான் ஒரு 500 பேர் லண்டன்ல இருக்காங்க. எல்லாருமே இதுக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு $50 நம்மளுக்கு 50 ரூபாய்க்கு சமம். அவங்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இதெல்லாம் மாறப்போகுது. அப்பதான் நீங்க ஹாப்பியா இருக்க போறீங்க. அப்படியே உங்க மகிழ்ச்சிக்கே அளவு இல்லாம இருக்கும். என்ன வேணாலும் செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி மாறப்போகுது நண்பர்களே. இது காலையில அதிகாலையில உங்களை மோட்டிவேஷன் பண்றதுக்காக ஏதோ பொய் சொல்றதெல்லாம் கிடையாது. இது உண்மை நடக்க போகுது. நம்புங்க. இங்க யாரையும் வந்து 50 லட்சம் கொண்டு வா, 50,000 கொண்டு வா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல போறது கிடையாது. எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டோம். போதும், எங்களால அழிஞ்சவங்கலாம். நீங்க ஒண்ணும் பெருமை பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப அப்படியே வானத்திலேருந்து தேவதூதெல்லாம் பேச முடியாது. எனக்கு பின்னாடி 1000 கசப்பான சம்பவங்கள் இருக்கும். அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு நட்பு ஃபேமிலிக்குள்ள நான் வந்திருக்க முடியாது. எனக்கு என்ன பிரச்சனை? நான் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் என் பையன் ஒரு இன்விடேஷன் கொடுத்தா அந்த 1 லட்சம் பேர் போடுமே, இந்த ஊரை திரும்பி பார்க்குமே. நான் எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி அடுத்த வீட்டு சொந்தக்காரனை பத்தி கவலைப்பட்டு இருக்கணும்? நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டிருப்பீங்க, உங்க உறவினர்கள் எல்லாம் கூப்பிட்டு காலையில பாத்தீங்கன்னா கிராம பண்ணிட்டு இருப்பீங்க. அவன் வர்றவன் நல்ல எங்கடா கட்டலாம் இவ்வளவு காசு, எங்கேதான் வந்து அந்த சாப்பிட்டு அந்த சாப்பாட்டுக்கு 10 குறைய சொல்லிட்டு உங்க வீட்டையும் ஒரு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்மள்ட்ட இருக்க ஸ்பீட் கேஸ்ல வர ஃபேமிலி அப்படியே சொல்லும், ஐயோ நம்ம நண்பர் கட்டியிருக்காரு, அவருக்கு என்ன நம்மளால முடியும், அவருக்கு என்ன பண்ணணும், அவரோட மேரேஜுக்கு போறோம், அவருக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒரு 100 ரூபா வச்சுங்க, ஒரு 1000 ரூபா வச்சுங்க, அவர் அன்னைக்கே கோடீஸ்வரன் ஆக்கி விட்டு வந்துருவீங்களே. இதுதான் மாறணும். இந்த நிலை மாறணும். வேற எதுலையும் கவனம் செலுத்தாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா 10 இன்னைக்கு இன்னும் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த டிவில நாடகம் பார்க்கறதே குறைஞ்சு போயிடும். 8 மணிக்கு ஜூம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வரப்போறாங்க. நம்மளுக்கு ஜூம் பத்தாது. இன்னைக்கு வேணா எழுதி வச்சுங்க, 10,000 பேர் ஒரே டைத்துல ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா பிசிக்கல் மீட்டிங் நடக்க போகுது. ஆரம்பிச்சிட்டாங்களா இன்னைக்கு? இந்த சேலத்துல வந்து மாதேஸ்வரன், ஈஸ்வரன் சாரு, அவங்க ஒரு டீம் ரெடி ஆயிட்டு வேற வேற டீம் ஒன்னாயிட்டாங்க. இந்த 500 பேரை வச்சு நடத்த போற சார் இருக்கிறாரு. நேத்து அருப்புக்கோட்டையில ஒரு புயல் கிளம்பிட்டு சுரேஷ்குமார், சுப்பராஜ் ஒரு பெரிய டீம், விருதுநகர்ல பாக்கியராஜ் இருக்காரு. என்ன இல்ல நம்மளுக்கு எல்லாமே சென்னையில அடுத்தது மீட்டிங் நடத்த போறோம். எல்லாம் பிசிக்கல் மீட்டிங் நடக்க போகுது. ஒரே ஹாப்பியா இருக்க போகுது. நீங்க வேணா எழுதி வச்சீங்க, அப்படியே சந்தோஷமா உங்களுக்கு டைமே இருக்க போறதுல. இந்த மீட்டிங் அட்டன் பண்றது எங்கேயாவது போய் மீட்டிங் அட்டன் பண்ண நீங்க போன்ற அவசியம் இல்லை. நீங்க போக சொன்னீங்கன்னா போற இந்த ஹாலுக்கு அவங்க உங்களை தயார் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, அந்த மீட்டிங் ஹாலுக்கு வர்றவங்க எல்லாம், ஏன்னா இதான் நடக்கும் பிசிக்கல் மீட்டிங்ல, யாரு வர்றாங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்க என்ட்ரி எடுத்துடக்கூடாது. யாரு அனுப்புறாங்களோ சார், நீங்க வந்து நம்பிக்கைக்கு துரோகம் இல்லாம இருந்து பாருங்களா. ஒருத்தவங்களை நம்புறாங்க அப்படின்னா
சார் இப்ப ஒண்ணு வச்சுங்களேன், இப்ப எனக்கு எவ்வளவு கால்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? உங்க டீம்ல சார் உங்க டைரக்ட்ல வர நான் ஒரு உத்தரவு கூட எடுத்தது கிடையாது. எப்பா எனக்கு வேணான்னு சொல்லிடுவேன். இப்ப கூட என்னுடைய நண்பர் அவரு வாழவன் தான் அருப்புக்கோட்டையில என்னோட போன் பேசினாரு. நான் அருப்புக்கோட்டையில சுரேஷ்குமார் சார் இதை ஃபாலோ பண்ணுங்க, இன்னைக்கு அவர் சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிருக்காரு. நான் தான் அவரை அறிமுகப்படுத்தி விட்டேன். கடைசியில அருப்புக்கோட்டைலாம் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் ஒவ்வொன்றா உதாரணம் சொல்லலாம். அது போல நீங்க உங்களுக்குள்ள விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் நண்பர்களே. நீங்க சாதாரணமா இதுக்குள்ள எல்லாம் வர முடியாது. அவர் சார் சொல்ற மாதிரி கட்டம் சரியா இருக்கணும். கட்டம் சரியா இருந்ததுன்னா இதுல வந்துருவீங்க, இதுல ஜெயிச்சிருவீங்க. கட்டம் சரியில்லையா கொண்டே விட்டுரும். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், நம்பி இருங்க. நம்ம ஒண்ணும் பெரிய மூலதனம் எல்லாம் பண்ணிடல. 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு பார்ட்டி வைக்கிற காசு செலவு பண்ணிருக்கீங்க. நம்ம என்ன எல்லாரையும் வந்து தவறான வழிக்கா கூப்பிடுறோம்? வா விட்ட கொடி சொல்றாங்கன்னு காலைல அதிகாலை 5 மணிக்கு உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா எத்தனை பேர் உங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க? இந்த ஃபேமிலியை உன்னை காப்பாத்திட்டீங்கன்னா போறோம். நீங்க உங்க வேற எந்த ஃபேமிலியும் காப்பாற்ற வேண்டாம். இந்த ஃபேமிலி, இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் ஃபேமிலியை நீங்க காப்பாத்திட்டீங்கன்னா உலகத்துல நீங்க மதிக்கப்பட்ட நபரா மாறீங்க. உலகத்துல நீங்களும் 1 கோடி ரூபாயை பாத்துருவீங்க. இதான் உண்மை நடக்க போகுது. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன், தப்பா எடுத்துக்கிறீங்க. ஏன்னா என்னுடைய இந்த ஸ்பீச்சுங்கிறது உணர்வுபூர்வமா 1% கூட நான் எந்த விதமான மோட்டிவேஷன் பேசல. என்ன மனசுல உள்ள விஷயத்த பேசியிருக்கேன். இது எல்லாருக்கும் வந்து பொருந்தும். எல்லாரும் இதுல பாதிக்கப்பட்டிருப்போம். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன், இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. யாராவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி எவனாவது கூப்பிட்டானா தயவு செஞ்சு போகாதீங்க. அப்படி உங்கள்கிட்ட பணம் அதிகமா இருக்கு, நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த எம்டி நம்பரை கேட்காதீங்க, அவனை விட்டுருங்க. யாரு உங்களை கூப்பிடுறா அவர்களுடைய மனைவி செக்கையும் அவர் செக்கையும் கேளுங்க. அவர் வாங்கிட்டு உங்களை 1 லட்சம் பண்ண வச்சாருன்னா நீங்க தாராளமா கொடுங்க. தெரியும் சார், எனக்கே தெரியும். நான் உங்கள்கிட்ட 1 லட்சம் வாங்கி போனா இவன் 3 மாதம் நடத்துவான், எனக்கு 10,000 கிடைச்சிது, என் குடும்பம் காப்பாத்திட்டு அப்படின்னு நினைச்சுதான் சார் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. வேற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அது தப்பு. நீங்க வேற எது பண்ணாலும் என்னால மன்னிச்சிருவேன், எங்களால மன்னிக்க முடியும். ஆனா இந்த மாதிரி யாராவது கொண்டு இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்க கஷ்டப்படும். ஏன்னா நாங்களாம் அவ்வளவு அவஸ்தப்பட்டிருக்கோம். பாருங்க, என்ன கம்பெனின்னு ஆரம்பிச்சோம், அவனுக்கு அப்படியே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண அப்படியே வள்ளல்னா. புதுக்கோட்டையில் இருக்க வக்கீல் 2 வக்கீல அவன் பையன் 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. எத்தனை கம்பெனி, எத்தனை ஜுவல்லரி ஆரம்பிச்சு. சார் ஒண்ணு மட்டும் சொல்றது, உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அவனே சம்பாதிச்சுட்டு போயிடுவான். என்னட்ட 10 கோடி, என்னட்ட 1 கோடி, நானே ட்ரேடிங் பண்ணி நானே சம்பாதிக்கேன், உங்களுக்கு நான் கொடுக்கணும். அவனே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சார் இது ஆரம்பிப்பான். ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சார் இது ஆரம்பிப்பான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறான், ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஆரம்பிப்பான். அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. நாகர்கோவில்ல ஒருத்த ஆரம்பிச்சான், ஐயோ கோயம்புத்தூர்ல பார்த்தா அப்படியே ஏசிடும். ஆனா அவன் வீட்டுல படுக்க பாய் இல்ல, படுக்கிறதுக்கு பாய் இல்ல சார் அவன்கிட்ட. வேணாம் நண்பர்களே, இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஏதோ 1000 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டீங்க. இதுல இருங்க, உங்களை காப்பாத்தி கொண்டு வர பொறுப்பு எங்களுக்கு எல்லாம் இருக்கு. நாங்கெல்லாம் இருக்கோம், உங்களை கைவிட மாட்டோம், கண்டிப்பா கைவிட மாட்டோம், எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டோம். எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம மீண்டு வந்திருக்கோம். இந்த சிஸ்டம் அவ்வளவு கொலாப்ஸா இருந்தது. ஒவ்வொரு நாளும் 45 நாள் யாருமே வீட்டுக்கு போகல. அது நாங்க தூங்கணுமா, படுத்தமா, குளிச்சோமா எதுவுமே தெரியாது. இந்த இன்னைக்கு வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கமே, எல்லாம் முடிஞ்சுட்டு இந்த 6 மணிக்கு ஓபன் சொன்னதை பூரா செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப இதை விட வேற என்ன வேணும் நம்பிக்கை? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சந்திப்போம், நிம்மதியா இருப்போம். உங்க பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய மேக்சிமம் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கங்க, இல்ல கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க. எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஏதாவது கொஞ்சம் 1 லட்ச ரூபா வருதா, ஒரு 20,000 எடுத்து பிக்சட் பண்ணி வச்சுங்க. இது நம்ம ஃபேமிலிக்காக உதவுன்னு. உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஐடி ஒன்று லாகின் பண்ணி வைங்க, தப்பே கிடையாது. அவர்கள் தெளிவானவர்களா இருக்கணும். ஒண்ணு இல்ல, நம்ம கூட டீம் எடுத்து கொடுத்துடலாம். அவர்களை அக்செப்ட் பண்ணி அந்த பிளானை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்களை ஐடி லாகின் பண்ணுங்க. யாராவது 2 பேர், ஒரு சின்ன வேண்டுகோள், அடுத்த ஆபரேஷன் பாத்தீங்கன்னா இந்த 2 நபர்கள் யாரெல்லாம் போடாதது அது ஆபரேஷன். ஏன்னா இன்னைக்கு 144 பேர், இன்னைக்கு நாளைக்குள்ள அந்த ஆர்கனைசிங் கமிட்டி முடிச்சிடும். நம்ம எந்த அளவுக்கு பிளெக்சிபிளா இருக்கமோ அந்த அளவுக்கும் இதை ஸ்ட்ரிக்டா கொண்டு போனா நடக்கும். இந்த 2 நபர்களும் போடாம என்ன பேமெண்ட் வாங்கிட்டீங்க, அவர்கள் வந்து இமீடியட்டா 2 நபர்களை லாகின் பண்ணுங்க. நீங்க 2 நபர்களை போட சொன்ன உடனே எடுத்து 2 பிள்ளைங்க பேர்ல போட்டுறாதீங்க. அவர்களுக்கு அது தெரியாது. அதை அப்படியே ரீப்ளேஸ், இது வரைக்கும் பண்ணியிருந்தா கூட 2 லீடருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருங்க. 2 லீடரை பிடிங்க, 2 லீடரை மாத்தி கொடுத்துருங்க. அதுக்கு நாங்க என்ன சப்போர்ட்டா பண்ணி தரோம். உங்களால முடியாது, ஒரு ஐடியா முடியாது.
ஒரு ஐடியா முடியாது உண்மையா. ஒரு நல்ல காலேஜ் படிக்கிற பையன் அவனுக்கு ஒரு ஐடியா போட்டு தான் அவன் காலேஜ் ஃபீஸை கொடுன்னு பணமே கொடுக்காதீங்க அவனுக்கெல்லாம். காலேஜ் படிக்கிறான், இந்த இதுதான் நீ பார்த்தாகணும், இதுலதான் நீ செலவு பண்ணி அவனுக்கு இப்பயே அந்த பழக்கத்தை கத்துக் கொடுங்க. நீ ஒருத்தருக்கு உதவி செய்ய, உனக்கு 1000 பேர் உதவி செய்யுங்கிற பழக்கத்தை கத்துக் கொடுங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. உங்க பொம்பளை பிள்ளையா இருக்கா, அதுக்கு ஒரு ஐடியா லாகின் பண்ணி கொடுங்க, அதுக்கு சொல்லி கொடுங்க. சிந்தனைகள் மாறும். இப்பயே சேவிங்ஸ் பண்ற பழக்க வழக்கத்தை உண்டு பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஏதோ இன்னைக்கு வந்தது இல்ல, முன்னாடியிலேயே நம்ம பண்ணதுதான். என்னைக்காவது ஒரு ரூபா அந்த உண்டியல போட்டு வைப்போம். அதை உடைக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அது 100 ரூபாயா இருக்கும். அதை எடுத்து அன்னைக்கு செலவு பண்ணுவோம். என்னைக்காவது ஒரு சீட்டு போட்டு வச்சிருப்போம், கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அது ஒரு கல்யாணத்துக்கு எதுக்கு ஒன்று பயன்படும். என்னைக்கோ ஒருத்தர் மொய் விருது நடத்திருப்பாரு, 1 கோடி ரூபாய், அவர் அன்னைக்கு அது கோடீஸ்வரன் ஆயிருப்பாரு. இது நடைமுறையில உள்ளதான் கொஞ்சம் சிஸ்டம் மாத்திருக்காங்க, அவ்வளவுதான் நண்பர்களே. உதவி செய்யற அறம் அப்படிங்கிறத பத்தி அன்னைக்கு வந்து விஜய் சீதாராமன் வந்து ரொம்ப தெளிவா பேசுவாரு. நம்மளுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து, ஆக்சுவலா அவர் துபாய் ட்ரிப் இருந்தது, அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நம்மளுக்காக வராரு. அதையும் அந்த பாக்யராஜ் சாருக்கு அந்த சந்தோஷமான செய்தியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ஸோ சார் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து பேசுறதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் ஒரு கம்ப்ளைண்ட். அப்போ என்னதான் நம்ம சொல்லி 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 நம்ம புரிய வச்சாலும் அதே தப்பு நான் பண்ணுவேன், நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் நம்ம எல்லாருமே மாறணும். நாம மாறணும் அப்படின்னா வரப்போறவங்களை சரியான நபரா நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுதான் உண்மை. அப்போ அவங்க மேல அவங்க எப்படி இருந்தாலும் உள்ள வரும்போது நம்ம சொல்லி புரிய வச்சு எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டோம் அப்படின்னா இதுல எந்த ஒரு தவறும் நடக்காது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு வந்து 147 ரிப்போர்ட்ஸ் வந்து எடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து தப்பா மறுபடியும் பண்ணி ஒரு ஸ்பான்சர் கையில ஒரு பொறுப்பை கொடுத்து மறுபடியும் இந்த தப்பு நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நிறைய பேர் இப்ப பணம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்காரு, அங்க வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அட்டன் பண்ண மாட்டாரு. அப்போ எப்படி அப்ரூவ் டு அப்ரூவ் வந்து மூவ் ஆகும்? ஸோ இந்த இடத்துல வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பாக்குறாங்க, எல்லாரும் வந்துட்டு சொந்த பந்தம் எல்லாருமே வந்துட்டு பாக்குறாங்க, நிச்சயதார்த்தம் ரெடி பண்றாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்துதான் நம்ம குடும்பத்துக்கு வந்ததுன்னா உண்மையிலேயே வந்து இந்த குடும்பம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நிறைய விஷயங்கள் மாறும், பாசிட்டிவா ரொம்ப ஹாப்பியா வராங்க. ஸோ நிச்சயதார்த்தம் நடக்குது, புடவை எடுக்கிறாங்க, போறாங்க வராங்க, கல்யாணம் நடக்குது, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அன்னைக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க, உள்ள வர வைக்கிறாங்க, பூ போடுறாங்க, வலது காலம் எடுத்து வச்சு உள்ளவாமா அப்படின்ட்டு எல்லாரும் வந்து அந்த பருப்பு, அதுக்குண்டான ரைஸ், அது சோறு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மங்களமா வந்து எல்லாமே பண்ணுவாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா, இடது காலை எடுத்து வச்சு உள்ள வருது. அப்ப எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒவ்வொரு விஷயமும் நம்ம எல்லாமே டே 1ல இருந்து செஞ்சுட்டு வரோம். இதுதான் வந்து இதுக்குண்டான எல்லா இன்னைக்கு பேசுறதுக்கு உண்டான எல்லா ஆதங்க பயிற்சும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த ஸ்பான்சருக்கு தான் அந்த வந்து ஃபுல் ரோல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மறுபடியும் இந்த கரெக்ஷன்லயே நம்ம இருந்தோம் அப்படின்னா, அப்ப எப்பதான் வந்து மூவ் பண்ணி எப்பதான் வந்து எல்லாருமே வந்து லெவல் டு லெவல் எல்லாமே வந்து இன்கம் எடுக்கிறது? ஸோ இது மாறணும் அப்படின்றதுதான். ஸோ ப்ளீஸ் கம்மிங் 29th அன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அதுக்குண்டான வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதர் பீப்புள் நீங்களும் உள்ள வந்து கலந்துக்கணும் அப்படின்றதுதான். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு 200 பேர் அப்படின்னா அடுத்த மீட்டிங் வந்து 1000 பேரு 2000 பேர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நீங்க வரத்துக்கு தான் இவ்வளோ விஷயங்களும் நடக்குது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நான் வந்துட்டு மாதேஸ்வரன் சாரை வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன், சேலம். ஸோ அவர் வந்து ரெடியா இருக்காரு, அடுத்த மீட்டிங் வந்து ஹால் மீட்டிங்காக வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு. ஸோ அவரிடம் இருந்து சில வார்த்தைகள். ப்ளீஸ் வெல்கம் சார், மிஸ்டர் மாதேஸ்வரன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வந்து நம்ம ராமலிங்க சாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டு மட்டும் இருக்காம அதை செஞ்சு காமிக்கிறது தான் ஒரு தலைவனுக்கான ஒரு அருமையான அறிகுறி, தலைமை பண்புங்கிறது. அதுதான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இந்த 10-20 பேரும் இந்த சிஸ்டத்தை வந்து அப்டேட் பண்றதுக்காகவும் அதை கரெக்ஷன் பண்றதுக்காகவும் தான் என் கேட்டா திருச்சியில் இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறான், மதுரையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 121 டக்குன்னு வருது. அப்ப என்ன அர்த்தம்னா, போற போக்குல அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டே அதை செய்யறதே இப்படின்னா இவங்களெல்லாம் ஃபுல்லா விட்டா எப்படி என்ன எந்த அளவுக்கு செய்வாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியம். நான் ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ண ஆசைப்படுறேன் சார். என்னன்னா, ஜாயின் பண்ணிட்டு ஒரு நண்பர் வந்து
ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்சு செகண்ட் லெவல்ல 1500 6000 ரூபா வாங்கிட்டு 2500 ரூபா டாப் அப் அதை மற்றவங்களுக்கு உதவி பண்ணோம். அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் விலகுறாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவருக்கு இந்த சிஸ்டம் புரிஞ்சிருந்தா அவர் விலகுவாரா? அதை விட கஷ்டமா தான் அந்த காசு செலவு கூட பண்ணிருக்கலாம். ஆனா சிஸ்டம் அவருக்கு புரிஞ்சிருந்தா முதல் செலவு முதல்ல நம்ம வாங்கினதும் நம்ம இங்க இருக்க அத்தனை பேர் இங்க இருக்கிற யாருக்கு அறிவுரை சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இவங்க எல்லாமே தங்கம். நான் முதல்ல சொல்லிட்டேன், காலையில் 4:30 மணிக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு அறிவுரை தேவையில்லை. நம்ம என்ன பண்ணா நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம டீம்ல என்ன நிறைய கொண்டு போய் சேர்த்துலையோ அவங்களுக்கு இன்னும் புரிய வைக்கலையோன்னு எனக்கு ஒரு கவலை. ஒரு நண்பர் அந்த மாதிரி விட்டுட்டு போறாரு. உடனே அவங்க அப்ளைனுக்கு பேசி 3 நாள் 4 நாள் கடைசியில் அவங்க அப்ளைன் அங்கங்க கடன் வாங்கி அந்த 2500 ரூபாய் கட்டி அந்த ஐடியை வந்து தக்க வைக்கிறாரு. இது முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெவல் நம்ம ஃபர்ஸ்ட் லெவலுக்கு தேவையில்ல, செகண்ட் லெவலுக்கு தேவையில்ல, 3வது லெவலுக்குள்ள நீ 2 பேருக்கு கொடுத்தா போதும் நம்ம ஐடி எடுக்கிறதுனோட விளைவு தான் இது. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, ஐடி கொடுக்காம இருக்கிற நண்பர்களுக்கு, இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாமே கொடுத்தவங்களா இருப்பாங்க. கொடுக்காதவங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நாம 2 பேரை கொடுக்கணும், என்னைக்கா இருந்தாலும் கொடுக்கணும். அந்த கொடுக்குறவங்க யாரை போய் நம்ம லிஸ்ட் போடுவோம்? சொந்தக்காரங்களா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, வேண்டப்பட்டவங்களா இருப்பாங்க. அந்த வேண்டப்பட்டவங்களுக்கு இந்த சீனியாரிட்டியில நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு இந்த சிஸ்டமால நம்பிக்கை 100% இருந்தா இந்நேரம் 10-15 என்ட்ரி எடுத்து நம்ம ப்ரொமோட்டர் ஆயிருப்போம். அப்படி ஆனவங்க தான் இவங்க எல்லாம். அப்ப அந்த 2 பேர் பணம் வரட்டும் அல்லது பின்னாடி செஞ்சுக்கலாம்னு சொன்னா அந்த 2 பேர் யாரு அப்படின்னா, கண்டிப்பா நான் கேட்கறேன், நான் நண்பர்கள் உறவு இவங்ககிட்டலாம் போய் கேட்கறோம், நோ சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு நண்பர், முகம் தெரியாத ஒரு நண்பர் அல்லது புது பழக்கம், அவர் நமக்கு ஐடி கொடுக்காருன்னா இந்த சொந்தக்காரங்களை விட அந்த நண்பர்களோட அவருக்கு உயர்ந்தவர் இல்லையா? அப்ப அவருக்கு அந்த சீனியாரிட்டி நாம கொடுத்துதான் ஆகணும். அப்படிங்கும் போது நம்ம இந்த அதாவது இத்தனை வருஷ போராட்டத்துல நம்மள ஒரு கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அதுல மிக முக்கியமான பங்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன். நம்ம 2 பேரோ 4 பேரோ 20 பேரோ சிங்க 121 கொடுத்த மாதிரி 1000 ஐடி கொடுக்குறவங்கள இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளார 1000 ஐடி கொடுத்தவங்கள இங்க ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அது எனக்கு தெரியும். ஆனா இப்ப அந்த தயங்கிட்டு இருக்கிற நபர்கிட்ட போய் நீங்க சொல்லணும், 2 பேர் அப்படிங்கிறது வந்து சொந்தமோ நட்போ, அவங்க இல்ல 3வது நபர்னா இவங்களை விட அவங்க மேலானவர் இல்லையா? அப்ப அந்த 2 பேருக்கு ஏன் வாய்ப்பு இப்போ கொடுக்க கூடாது? அவங்க 2 பேருக்கு முன்னாடி கொண்டு வந்து வரும்போது நமக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கும் கிடைக்கணும். நமக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும் போது அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சா பரவாயில்ல. நமக்கு கிடைச்ச 6 மாசம் அல்லது நம்ம கையில ஒரு ஒரு உதாரணம், பாக்கெட்ல ஒரு 10,000 கையில வச்சுக்கிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் மோட்டிவேட் பண்றதுக்காக கடைக்கு கூட்டு போய் நம்ம லக்ஸுரியா எல்லா பொருளும் வாங்குறோம். 1000 ரூபாய்க்கு ஒருத்தர் செருப்பு வாங்குறாரு. அந்த நண்பர் கூட வந்தவர் காலில் வந்து அந்த செருப்பு பிஞ்சு போய் தைச்சு போட்டிருக்காரு. அவர் மோட்டிவேட் ஆகுவாரா, வருத்தப்படுவாரா? கண்டிப்பா அவர் வந்து இவர் பரவாயில்ல, இவ்வளவு செலவு பண்ணலாம் போல் இருக்க, தலசரமா செலவு பண்ணலாம், லக்ஸுரியா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வராது. ஏன்னா எனக்கு ஒரு 150 ரூபாய்க்கு நீ செருப்பு வாங்கி கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அப்ப யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ, இப்ப இந்த குடும்பத்துல ஐடி போட்டேன், எங்க மிஸ்ஸஸுக்கு போட்டேன், என் பிள்ளைங்களுக்கு போட்டேன்னு சொல்றவங்களாம் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு நாம நல்லா இருக்குன்னு 2 பேர் யாரோ 2 பேர் வருவாங்க சார், நம்ம கொடுக்காம போறதில்ல. அந்த 2 பேர் ஏன் இவ்வளவு காலதாமம் பண்ணிட்டு இருக்கணும்? இன்னொரு விஷயம், முன்னெல்லாம் லிஸ்ட் போடும்போது ஒரு நெட்வொர்க்கரா இருந்தா பரவாயில்ல, ஒரு லீடரா இருந்தா பரவாயில்ல, இவங்க கிட்ட கொண்டு போய் இதை கொடுத்தா நம்ம சவாரி பண்ணலாமேன்னு தோணும். இப்ப நம்மளால் பாதிக்கப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் போடுறேன், அவங்க கிட்ட பேசுறேன். சிலர் நோ சொல்றாங்க, சிலர் வலிக்கிற மாதிரி கூட பேசுறாங்க. அவங்களுடைய வேதனையோட அந்த ரேஷியோவை பொறுத்து பேசுறாங்க. ஆனா 10 பேர்கிட்ட பேசினா 8 பேர்கிட்ட என்ட்ரி வந்துருது. அதுதான் மிக முக்கியம். ஸோ அந்த மாதிரி நம்ம வேண்டப்பட்டவங்க யாரு, நம்மளால் பாதிக்கப்பட்டவங்க யாரு, நெட்வொர்க்கில் 20 வருஷம் 30 வருஷம் இருந்தவங்கன்னா கண்டிப்பா ஒரு 1000 பேர்த்து காலி பண்ணியிருப்போம். அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. சிலர்கிட்ட பேசாம உறவு நட்பு கெட்டு போய் கூட இருக்கும். வழினா போய் பேசுங்க சார், இது ஒரு வாய்ப்பு. நாளைக்கு வீணா போனதுக்கெல்லாம் என்கிட்ட சொன்ன ஒரு நல்லதுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்டக்கூடாது. தயவு செஞ்சு அந்த வாய்ப்பை கொடுங்க. மீண்டும் இந்த அடுத்து 100 பேரை ப்ரொமோட் பண்ணி 100 பேரை என்ட்ரி கொடுத்து சிங்கத்துக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த நபருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு பாக்கியராஜ் சார், ப்ளீஸ் வெல்கம். நன்றி. அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். உண்மையிலே மிஸ்டர் ராமலிங்க சார் பேசுனதுல நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு. உண்மையிலே அவருக்கு நன்றி. சொன்ன விஷயத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 100 டைரக்ட் போட்டா நம்மளுக்கு என்ன இன்கம் வரும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா நிச்சயமா ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 10 கோடி ரூபாய், 100 டைரக்ட்ல ஒரு 10 கோடி ரூபாய் டைரக்ட் நபர்ல மட்டும் இருக்கு அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். 100 டைரக்ட் கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஈஸி அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். 3 மாசம் 44ஆம் தேதி இந்த ஜூன் ஜூலை 4ஆம் தேதி வரப்போகுது. இந்த 60 நாள்ல எப்படி பார்த்தாலும் ஒரு மாசம் தான், நம்ம 60 நாள்ல எப்படியும் ஒரு 20 நாள் 30 நாள் தான் நம்ம சிஸ்டமே ஒர்க் ஆயிருக்கும்.
இந்த 30 நாள் இவ்வளவு பெரிய சாத்தியம் வந்திருக்கு அப்படின்னா உண்மையில அது பெரிய விஷயம். அதனால 100க்கு மேல 130 டைரக்ட் கொடுத்த மிஸ்டர் ராமலிங்க சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி சிஸ்டம் டைரக்டர் முடிச்சிருக்காங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணுங்க, 100 டைரக்ட் கொடுத்தாவே எவ்வளவு இன்கம் அப்படின்றத பாருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் பத்தி சொன்னாங்க. ஒரு குரூப்ல நம்ம ஜாயின் பண்றோம், ஒரு ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்றோம், நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, அதுல மாற்றம் இல்லை. இன்னைக்கு 10 வருஷமா பழகின மாதிரி உறவுகள் எல்லாம் நம்ம பிபிஎஸ் பீடுகாஸ்ட்ல அந்த பிரபஞ்சம் நம்ம கொடுத்துருக்குன்றதா உண்மை. யாருக்கிட்டையும் அந்த ஈகோ கிடையாது. இப்ப மாதேஸ்வரன் சார் இப்ப பேசி முடிச்சாரு அப்படின்னா, அவரு நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், ஒரு கால் பண்றாரு, சார் நான் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு தான் சார் பேசிட்டு இருக்கேன், பாக்கெட்ல போட்டுட்டு கொஞ்சம் சொல்லுங்க சார், அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க சார் அப்படின்னு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, சார் பார்த்து கொலரா உடம்பு பார்த்துக்குங்க சார். அந்த ஒரு கேர்ல அந்த ஒரு வார்த்தை கண்ணு கலங்க வச்சது. வண்டியில போயிட்டு இருக்கோம், போன் வருது, ஸ்பீக்கர்ல போட்டு சட்டை பாக்கெட்ல போட்டு போயிட்டு இருக்கேன், உடம்ப பாத்துக்குங்க சார், கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க சார், நான் அதை ஃபாலோ பண்றேன் சார் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலே ரொம்ப கண்ணு கலங்கிடுச்சு. அப்ப ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்றேன், ஒரு 10 வருஷமா பழகின ஒரு பழக்கங்கள் கூட, அந்த சொந்தங்கள் கூட, நண்பர்கள், முகம் தெரிஞ்ச நண்பர்கள் கூட அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியாது. நேற்று மீட்டிங் முடிச்ச உடனே ஜி.கே. சாமி சார் கூப்பிட்டு வாழ்த்து சொல்றாரு, போன்ல சொல்றாரு, நான் எல்லாரையும் மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுடலாம் சார், ஆனா லைவ் காலில் பேசுறதுன்றது எனக்கு ஒரு சந்தோஷம் சார் அப்படின்னு. அப்ப அவர் 2-3 வார்த்தைகள் சொல்றாரு. அதனால இந்த மாதிரி உறவுகள் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி உறவுகளை 10 வருஷம் பழகினா கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட உறவுகளோட சங்கமிக்கிற, நம்மளை ஒண்ணு சேர்த்திருக்கிற இந்த பிரபஞ்சம் நல்ல விஷயத்துக்காக ஒண்ணு சேர்த்திருக்கின்றது மட்டும்தான் உண்மை. நல்லவர்களோட சேருவாங்க, பாசிட்டிவ் இழுக்கும், நெகட்டிவ் தான் இழுக்கும். இதுதான் உண்மை. எல்லாம் சொல்ல வரணும் அப்படின்னா, இங்க ஒரு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கா அப்படின்னா அவங்கள கொண்டு போய் பழையபடி நம்ம பண்ணின அந்த கோமாளித்தனத்தையும் கோட்டித்தனத்தையும் கிறுக்குத்தனத்தையும் இங்க பண்ண வேண்டாம் அப்படின்றதா உண்மை. நான் சொல்ற கோமாளித்தனம், கோட்டித்தனம், கிறுக்குத்தனம் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட். ஓகேங்களா? இதுதான் உண்மை. சார் சொன்ன மாதிரி பஞ்ச பரதேசி, ஒண்ணுக்கும் வழி இல்லாத ஆட்கள் தான் அந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. அதனால நமக்கு கிடைச்ச உறவுகளை அத பொக்கிஷமா வச்சு காப்பாத்துங்க. எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கிற உறவுகள், பிபிஎல இன்னைக்கு ஜாயின் பண்றவங்க, இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க, இனிமேல் ஜாயின் பண்ண போறவங்க ஒவ்வொருத்தருமே என்னோட பொக்கிஷமா, என்னோட உறவுகளா நான் உண்மையிலே நம்புறேன் அப்படின்றதா உண்மை. ஒவ்வொருத்தருடைய குரலும் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு தான் கொண்டு போகுது. நம்மளுக்கு அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் உங்களுக்காகத்தான் நான் பேசுறேன், கவனிச்சுக்கங்க, உங்க ப்ராப்ளம் இது, சால்வ் பண்றதுக்கு வத்தடு இதுதான், நீங்க சொல்லுங்க சார், என்னன்னாலும் பண்றேன் சார். அதெல்லாம் வயசு கூட. மதுரை அழகர் அம்பானி டாக்டர் சாரு, அவரு அவ்வளவு வார்த்தை சொல்றாரு. ஒரு ஆசிரியர் என்கிட்ட சொல்லணும்ன்றது எனக்கு ரொம்ப புல்லரிப்பா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய மிராக்கிள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாமே பாசிட்டிவ் தான், எல்லாமே உண்மையிலே அந்த மாதிரி உறவுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இந்த உறவுகளை நம்ம தக்க வச்சுக்கிடுவோம், மிஸ்யூஸ் பண்ணிட வேண்டாம். ரைட். அப்புறம் திருச்சியில நடக்கக்கூடிய 29ஆம் தேதி நடக்கக்கூடிய ப்ரோக்ராம் அப்படின்றது என்ன பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு உலக கோடீஸ்வரன் இல்ல, உலகத்துல நம்பர் 1 கோடீஸ்வரனா நீங்க அப்படிதான் பிளான் பண்ணி வரணும். உலகத்தின் நம்பர் 1 கோடீஸ்வரனா வர்றதுக்கான ஒரு தகுதி தேர்வு நடக்குது. அதுக்கு தகுதி தேர்வுக்கு 1000 ரூபாய் என்ட்ரன்ஸ் நான் கொடுக்க போறேன், நான் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி வந்துருங்க. ஆனா பணம் கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் உள்ள என்ட்ரன்ஸ்ல அனுமதி. அதுவும் 29 தேதி வந்து தரேன் கிடையாது. 23ஆம் தேதிக்குள்ள அது 100 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 400 பேர் வரணுன்ற அவசியம் இல்ல, 100 பேரை வச்சு மீட்டிங் நடத்தினாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு சட்டம், ஒரு திட்டம், ஒரு சிஸ்டம் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அது ட்ரெயின் 8 மணிக்கு வரும்னா 8 மணிக்கு உள்ள அரை மணி நேரத்துக்கு 7:30 மணிக்கெல்லாம் போய் 7:20 போய் எந்த கம்பார்ட்மெண்ட்ல வரும், எந்த இதுல வரும், எங்கன்னா நிற்கும், நம்ம சீட் என்ன, அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு போய் தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம 8:10க்கு போயிட்டு ட்ரெயின் போயிருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே நேரத்தில் அதே மாதிரிதான் இந்த 29ஆம் தேதி ப்ரோக்ராம் 1000 ரூபாய் என்ட்ரன்ஸ் அப்படின்னா 23ஆம் தேதிக்குள்ள கட்டணும் அப்படின்னா கட்டணும். ஏன்னா 1000 ரூபாய் அப்படின்றது யாராலையும் பெரட்ட முடியாத பெரிய தொகையெல்லாம் கிடையாது. பேங்க்ல நம்ம லோன் வாங்கி தரப்போற பேமெண்ட் கிடையாது. நான் சொல்றது தப்பா நினைச்சிடாதீங்க யாரோ. இது நமக்கான திட்டம், நமக்கு நாமே திட்டம்.
அதனால நம்ம பங்களிப்பு நிச்சயமா இருக்கணும். ஒரு 1500 ஒரு 500 பேர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது பெரிய மனசு. இன்னைக்கு ஒரு சில பேர் 5000 தர்றாங்க, 10,000 தர்றாங்க, 30,000 தர்றாங்க, 25,000 தர்றாங்க. என்ன செலவு வந்தாலும் மிச்சத்தெல்லாம் ராமலிங்க சார் பாத்துக்குவாரு. அதுல எல்லாம் மாற்றம் இல்ல. ஆனா அவர் பண்ணதெல்லாம் போதும். அந்த 60 நாள் எல்லாம் சாப்ட்வேர் டீமோட ரூம் போட்டது, அங்க போனது, வந்தது, செலவு, பெட்ரோல், நம்ம அவங்களாம் இந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணது இல்ல. இந்த மீட்டிங்லயே தான் சொல்றேன். என்ன நடந்திருக்கும் அப்படின்றது சார், நம்ம எவ்வளவு கொடுத்தோமோ அதான் சார் பல மடங்கு திரும்ப வரும். இன்னைக்கு அவருக்கு இன்கம் வருது அப்படின்னா அன்னைக்கு கொடுத்துருக்காரு, இன்னைக்கு வருது. ஆனா கொடுக்கும் இந்த வரும்ன்றதுக்காக அவர் கொடுக்கல, வரலைன்னாலும் கொடுத்துருப்பாரு. அதான் உண்மை. அதனால என்ட்ரன்ஸ் 1000 ரூபாய் அப்படின்றது உண்மை. அது 23ஆம் தேதிக்குள்ள கொடுத்துருங்க. நீங்க உங்க டீம்ல இருக்கவங்க, நான்ல என் டீம்ல இருக்க 10 பேர் 15 பேர் சிஸ்டம் ப்ரமோட்டர் 15 பேர் முடிச்சிருக்காங்க. என் திருச்சிக்கு வரதா இருந்துச்சுன்னா நீங்க 12 டைரக்ட் முடிச்சது எனக்கு முக்கியம் இல்ல. 1000 ரூபாய் கொண்டு வர முடியும்னா வாங்க, இல்லைன்னா வர வேணாம் அப்படின்றத ஓப்பனாவே சொல்லிட்டேன். நம்ம தான் சார் சொல்லணும் நம்ம டீம்கிட்ட. அது நம்ம சொல்ற மெத்தட் இருக்கு. 1500 வருது, கொஞ்சம் நம்ம பேர் பண்ணணும் சார், அவங்க மிச்சம் பாத்துக்குவாங்க. அதனால நீங்க 500 ரூபாய் போட்டுறாதீங்க, தயவு செஞ்சு. நீங்க 1000 ரூபாய் தான் சார் போடணும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிங்க சார் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அது மாதிரி இந்த திருச்சி புறாவுக்கு எல்லாமே 1000 அப்படின்றதையாவது கம்ப்ளீட் பண்ணிருங்க. 500 கொடுத்தவங்களும் 1000 கொடுத்துருங்க. ஓகேங்களா? நன்றி. இது வரைக்கும் பேச்ச கேட்ட உங்க எல்லாருமே பேசணுன்றதுக்காக என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ பாக்யராஜ் சார். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மைண்ட் செட் பண்ணி அதை வந்து ஆக்ஷன்ல கொண்டு வாங்க. தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் சங்கர் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். தேங்க்யூ பாக்யராஜ் சார். தேங்க்யூ பாபு சார். மாதேஸ்வரன் சார் சொன்ன ஒரு விஷயம், பாதிக்கப்பட்டவங்க, நம்மளால பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட்டை எடுங்க அப்படின்னும் போது எனக்கு சின்னதா ஒரு ஸ்பார்க் வந்தது. ஐடிஸை நம்ம ஏன் இப்படி ஜென்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அந்த ஐடியா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நம்ம ராமலிங்கம் சார் 112 124 வந்துட்டாரு. இன்னும் 4-5 மாசத்துல அவர் 500 கிராஸ் பண்ணிடுவாரு. 4 மாசம் இல்ல, இன்னும் 2-3 மாசம். திருச்சி ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஒரே மாசத்துல கூட 500 கிராஸ் பண்ணிடுவார். அவரு சீட்ல உட்கார வச்சாதான் அவருக்கு என்ட்ரி வராது. அவர் வெளில வந்துட்டாருன்னா சிங்கம். அவர் 500 சிங்கம் தோற்றினாலும் சரி, 1000 சிங்கம் தோற்றினாலும் சரி, ஒரே சிங்கம் அவர் தான். இப்ப மாதேஸ்வரன் சார் சொன்ன ஐடியால இருந்து எனக்கு ஒண்ணு வருது. என்னன்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் பார்ப்போமே. 1980ஸ்ல இருந்து நம்ம நெட்வொர்க் லைஃப்ல கேரியர் பிளான் ஒண்ணு வந்தது, உங்க எல்லாருக்குமே தெரியும். பிஎல்ஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேர் மறந்துட்டேன். அதுதான் வந்து இந்த ஏஜென்ட், அதுக்கு மேல முடிச்சா போஸ்டிங், அதுக்கு மேல முடிச்சா போஸ்டிங், இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்து அவங்க தான் 1974-75 ஐ திங்க் ஸோ. பிஎல்ஸுக்கு முன்னாடி அது பேர் மறந்துட்டேன். அப்புறம் பிஎல்ஸ், அப்புறம் மதுரையை சுத்தி தமிழகத்தின் தாயகமே, கேரியர் பிளான் தாயகமே மதுரை தான். மதுரையை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 50 கேரியர் பிளான் வந்து எல்லாமே நல்லா பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே சிறப்பா பண்ணாங்க. எல்லாமே துவக்கிறது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல தான். அந்த ஃபண்டை மேனேஜ்மெண்ட் பண்ணாம எங்கேயோ இடத்த வாங்கி போட்டுட்டு, கையில இருந்த காசெல்லாம் ஒரு யூஸ்லெஸ்ஸான இடத்த வாங்கி போட்டு அது க்ரோத் ஆகாம, இங்க பீப்புளுடைய ஃபண்டு தரத்துக்கு க்ரோத் அதிகமா, கையில இருக்கிற பணத்தை விட மக்களுக்கு தர வேண்டிய பணம் அதிகமா க்ரோத் ஆனதுனால ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி வைண்ட் அப் பண்ணிடுவாங்க. வைண்ட் அப் பண்ணி நிறைய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் கேரியர் பிளான்ல பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா என்ன பணிகள் அப்படின்னா, ஒண்ணு 5 வருஷம் பிளானா இருக்கும், இல்ல 6 வருஷம் பிளானா இருக்கும். 5 வருஷ பிளானே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். 60 மாசம் நம்ம பணம் கட்டணும். அந்த காலத்துல 1000 ரூபாய் கட்டினாங்க, 500 1000 கட்டினாங்க. அந்த காலத்துல 500 பெரிய வேல்யூ. அப்ப 1000 ரூபாய் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, 60 மாசமும் அவங்க ஆபீஸ் போய் கட்டணும். இல்ல 60 மாசமும் அவங்கள தேடி வர்ற ஃபீல்டு ஆபீசர்ஸ் கிட்ட கொடுப்பாங்க, அவங்க டீம் ஹெட் கொடுப்பாங்க. அது மேனேஜரா இருக்கலாம், இல்ல எக்ஸிக்யூட்டிவா இருக்கலாம், அது என்னவோ, அது போஸ்டிங் பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவங்கள்ட்ட பணி 60 பணி, 60 தடவை அவங்க பணம் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து அந்த நேரத்தை ஒதுக்குறாங்க. 60,000 கட்டுவாங்க. அந்த 60,000க்கு அவங்க 85,000 75,000 சொல்லிட்டு ஒரு நார்மல் இன்ட்ரெஸ்ட், ரிசர்வ் பேங்க் சொல்ற இன்ட்ரெஸ்ட்டை விட கொஞ்சம் கூடுதலா போட்டு தருவாங்க. அது சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்கும். அது பெரிய பினான்சியல் கூட்டம்னு சொல்ல முடியாது. டபுளா தரேன், ட்ரிபிளா தரலாம் எந்த கேரியர் பிளானும் சொன்னதில்லை. ஆனா சில கேரியர் பிளான் அன்அபிஷியலா சொன்னாங்க. இப்ப ரீசெண்டா லாஸ் ஆன ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ் ஆன கேரியர் பிளான்லாம் சொன்னாங்க தப்பு.
இப்ப அந்த மாதிரி ஒரு நார்மல் பணம் தான் தருவாங்க அவங்க. அதுவே அவங்களால பின்னாடி தர முடியல. பட் அவங்க தரல அந்த சப்ஜெக்ட் நம்ம போக வேண்டாம். நம்ம எப்படி பணம் கட்டணும்ன்றத நம்ம பார்ப்போம். 60 தடவை போயிட்டு கட்டுவோம், இல்ல 60 தடவை நம்மளுக்கு தேடி வர மட்டும் பணம் கொடுப்போம். இங்க அதே பாதிக்கப்பட்ட கேரியர் பீப்புள்கிட்ட 1000 ரூபாய் கொடுங்க, உங்களுக்கு 5 வேலை தான், 2 பேரை மட்டும்தான் சேர்க்கணும், உங்களுக்கு 5 டைம் தான் வேலை, உங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ள இந்த பிளான்லாம் சொல்லவே வேணும். 1 வருஷத்துக்குள்ள மினிமம் 1 வருஷம், மேக்சிமம் 1.5 வருஷத்துக்குள்ள 160 மடங்கு உங்களுக்கு வரும். அடுத்த வருஷம் உங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணிக்கங்க. இதையே உங்க நீங்க போடக்கூடிய 2 பேருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கேரியர் பிளான்ல இழந்தது எல்லாமே 60,000 ரூபாய் செலவு பண்ணி 60,000 ரூபாய் கொடுத்து 75,000 வாங்க முடியாதவங்க 1000 ரூபாய் கொடுத்து 1,60,000 அந்த குடும்பத்துக்கு நம்ம செய்யலாம். அப்ப அவங்களுக்கு பிளான் சொல்லணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை 2 பேர் கண்டிப்பா நீங்க போட்டே ஆகணும்ன்றது. அந்த டூப்ளிகேஷனை மட்டும் இன்சிஸ்ட் பண்ணா போதும். பண்ணிட்டு அவங்களாம் லீடரா நீங்க ஆக்க முடியாது. பாதிக்கப்பட்டவங்க ஒரு லீடராவா நிச்சயமா உருவாக முடியாது. அதாவது நான் சொல்றது லீடருக்கும் கீழே உள்ளவங்களை சொல்றேன் நான். நெட்வொர்க்ல தொடர்ந்து 20 வருஷமா இருக்குங்க, இன்னைக்கு விழுந்தா கூட நாளைக்கு எழுந்துருவாங்க. அதுதான் நெட்வொர்க்கின் பலம். நான் அவங்கள சொல்லல, அதுக்கும் அடுத்த சப் கேட்டகரி சொல்றேன். அவங்க கிட்ட 2 பேரை மட்டும் போட்டா போதும்னு இன்சிஸ்ட் பண்ணா போதும். அப்ப அவங்க வேலை என்ன நமக்கே தெரியும். இப்ப போக போக யூசர்லயே வந்துரும். ஆஹா, இன்னைக்கு நம்ம போட்ட ராஜாவுக்கு பணம் வரும். முன்ன ராஜா சார் ஃபோன் பண்ணி, ராஜா சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வரும், வாங்கி வச்சுங்க, 500 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட், நீங்க போட்ட 1000 ரூபாய் 500 ரூபா வந்துருது, 2 பேருக்கு மட்டும் 750 அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஒரு 1.5 மாசம், இங்க நம்மளுக்கு 6 மாசத்துல முடிஞ்சிடும். ஆனா நம்ம சொல்லக்கூடிய நேரம் எதையுமே மேக்சிமைஸ் பண்ணி தான் சொல்லணும். வாழ்க்கையில எப்பயுமே எக்ஸ்பெக்டேஷன் விட நம்ம டிசைடிங் ஃபேக்டர்ஸ் அதிகமா இருக்கணும். அப்படி பண்ணாதான் நம்ம குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட இலக்கை அடைக்க முடியும். ஒரு 6 மாசம் ப்ராஜெக்ட்னா 1 வருஷம் ப்ராஜெக்ட்னு சொல்லணும். நாங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ல அப்படிதான் சொல்லுவோம். ஆனா நாங்க முடிக்கிறது 3 மாசத்துல முடிப்போம். அதுதான் சக்சஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம 1 வருஷம் 1.5 வருஷம் இல்ல 1.25 வருஷம் ஏதாவது ஒரு டைம் 1 வருஷம் சொல்லுங்க மினிமம், மேக்ஸிமம் அது உங்க இஷ்டம் சொல்லுங்க. சொல்லிட்டு 2வது லெவல் தெரியும் நமக்கு 1.5 மாசத்துல வந்துடும். 1000 ஐடி வந்தா 2வது லெவல் 20 நாள்ல வரும். 1000 ஐடி வரும்போது 500 ஐடி வந்தா 2வது லெவல் 25 நாள்ல வரும். 200 ஐடி வந்தா 2வது லெவல் 35 நாள் ஆகும். 100 ஐடி வந்தா 2வது லெவல் 40 நாள் ஆகும். இது தர்மம். ஏன்னா அடிப்படை எந்த கான்செப்டா இருந்தாலும் அடிப்படை க்ரௌடு வந்தாதாங்க எவன் நெட்வொர்க் நடத்தினாலும் சரி. ஆனா இதுல கூடுதலான விஷயம் ஸ்பீடு பண்றதுக்கு என்னவோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதை தான் ஹைலைட்டா பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம ஹைலைட்டா பண்ணியிருக்கோம். அப்ப ஒரு விஷயம் பண்ணல ஹைலைட்டா, மக்கள் ஒரு பங்கு கொடுத்தா நம்மளுடைய செயல் 4 பங்கா இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஹைலைட். நம்ம ப்ராஜெக்டோட ஹைலைட், இனிமேட்டு வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்டோட ஹைலைட்டும் அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீப்புளை நீங்க பண்ணீங்கன்னா ஐடிஸ் குவிஞ்சிடும் சார். கேரியர் பீப்புளை பல கோடி மக்கள் கிராமங்கள்ல போய் ஈஸியா பண்ணலாம் சார். இதை 1000 rupees கொடுங்க, நன்கொடை. இந்த பணம் திரும்பி வராது. ஒருத்தருக்கு நன்கொடை பண்றீங்க, ஆனா இதை கடவுள் உங்களுக்கு 120 மடங்கா கொடுக்குறாரு. உங்களுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள உங்களை தேடி வரும். 4 பங்கா வரும், 4 தடவை வரும். ஃபர்ஸ்ட் தடவை எப்படி வரும், 2வது தடவை எப்படி வரும், 3வது தடவை எப்படி வரும், 4வது தடவை எப்படி வரும், அவ்வளவுதான். ஆனா இதுக்கு நீங்க 2 பேரை சேர்த்தாகணும் அப்படின்ற மட்டும் சொன்னோம்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நான் இதுதான் பண்ணணும்னு நான் சொல்லல, இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க எடுத்துக்கிட்டு களத்துல இறங்கலாம் அப்படின்னு என்னுடைய ஆசை, என்னோட ஷேரிங். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சார் உங்க மைக் மியூட் ஆயிடுச்சு. சங்கர் சார் முடிச்சிட்டேன் சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் முகமது ரஃபி சார், ப்ளீஸ் வெல்கம். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இன்று ஒரு சந்தோஷமான நாள். நான் வாக்கிங் பண்ணிட்டு இருக்கேன், கூடவே டாக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். வேப்பங்காய் இனித்தது. ஆச்சரியமா நடந்துகிட்டு என் வாயில இப்ப நான் போட்டது வேப்பம்பழம். ஐயா, அது காயா இருக்கும் போது கசக்கும், கனிந்த பின் இனிக்கும். அது போலதான் நம்முடைய பிபிஏ. எப்படின்னு சொல்றீங்களா?
இன்னைக்கு சந்தோஷமான நாள், வெற்றியான நாள். நான் உணர்வு பூர்வமா சந்தோஷமா சொல்றேன். நான் இப்ப போய் கொண்டிருக்கிறது ஒரு ஓப்பனிங் செரமனிக்காக. சார், ஒரு மண்டலம் முடிகிறதுக்கு இன்னொரு 2 நாள் தான், 48 hours மட்டும்தான், 48 days முடிகிறதுக்கு. நம்ம ஆரம்பிச்சது மே 4ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு மீட்டிங்ல. இன்னைக்கு தேதி 19. இன்னும் 48 hours ஒரு மண்டலம் முடிகிறதுக்கு. இறை அருளால, உங்களை எல்லாம் ஆசீர்வாதத்தால, குறிப்பாக சொல்ல போனா என்ன மென்மேலும் மென்மேலும் என்னை ஊக்கப்படுத்தியவர் ஐயா ராமலிங்கம் ஐயா அவர்கள். அவளுக்கு மனமாற நன்றி சொல்றேன். இன்னொரு விஷயம், சந்தோஷமான விஷயம், ஒரு 10 நாளைக்கு முன்னே நான் கோயம்புத்தூருக்கு, ஈரோடு கோயம்புத்தூர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஈஸ்வரன் அப்படிங்கிற 2 கண்ணும் இல்லாத ஒரு சகோதரரை பார்த்தேன். அவருக்கு ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணோம். அவருக்கு இன்னைக்கு கடை ஓப்பனிங் ஈரோட்ல, ஆர்ட்ஸ் காலேஜுக்கு எதிரில். அவங்க அசோசியேஷன் எல்லாமே மெம்பர் வர்றாங்க. நேற்று இரவு எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா நீங்க அவசியம் வந்தே ஆகணும், நீங்களும் ஆஸ் எ சீஃப் கெஸ்டா எங்க கூட இருக்கணும். எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ராமலிங்க சொன்னார், இட்ஸ் ஆல் அவர் ஃபேமிலி. ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா அது நம்ம ஃபேமிலி அப்படின்னு. இன்னைக்கு ஒரு ஓப்பனிங் செரமனிக்கு நம்ம பிபிஏ குழுமத்தின் சார்பாக, உங்கள் எல்லோரின் சார்பாக நானும் அதுல கலந்துக்கிறேங்கிறது எவ்வளவு ஒரு அருமையான விஷயம். சார், அவருக்கு கண் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு மனக்கண் ஒண்ணு இருக்கு. அதுல இது சிறந்ததுன்னு பட்டுருச்சு. சொன்னார் ஐயா, சொன்னார் இன்னைக்கு ஈஸ்வரன், ஐயா நீங்க அவசியம் வந்தே ஆகணும், எங்க டீம்ல எல்லாருமே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்வுக்கு ஒளியாக இதை நீங்க கொடுத்தே ஆகணும். என்னால மறுக்கவே முடியல. ஒரு பக்கம் இறைவனுக்கு நான் சிரம் தாண்டி அதிகாலையில 4 மணிக்கு நான் நன்றி சொன்னேன். காரணம், இன்னைக்கு எங்க மாப்பிள்ளையோட சித்தோட்ல 2வது யூனிட் ஃபேக்டரி ஆரம்பம், கார்மெண்ட், காலையில 9:30க்கு. இவரும் ஈஸ்வரனும் கூப்பிடுறாரு. மாப்பிள்ளைகிட்ட சாரி சொன்னேன், மாப்பிள்ள நான் அங்க போயிட்டு ஒரு 10-10:30 அங்க வந்துடுறேன், தப்பா நினைக்காதீங்க. என்ன மாமா நீங்க இல்லையே, நான் 250 ரூபா சம்பளத்துக்கு உங்க கடையில வேலை பார்த்தோம், எங்களை மாப்பிள்ளையே ஏத்துக்கிட்டீங்க, முதல்ல ஆதரவு கொடுத்தது நீங்க மாமா, நீங்க இல்லாத 2வது ஃபேக்டரி எப்படி? 2 பேருக்கு கண்ணுக்கு தெரியல, எங்க கணவன் மனைவிக்கு, அவங்களுக்கு வாவின் ஒளி தெரியுது. அதை விட சொன்ன உடனே நீங்க எல்லாமே சந்தோஷப்படுவீங்க. அவங்களுடைய ஃபேக்டரி 1ல 300 டைலர்ஸ் இருக்காங்க. மாமா நீங்க வர்றீங்க சொல்றீங்க, வர தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் நான் போனஸ் கொடுப்பேன் இல்லையா, அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 50-100 பேருக்கு அட்வான்ஸா நான் இன்னைக்கு போட்டுறேன், எல்லாத்துக்கும் ஐடி போடுங்க. வெற்றி மேல் வெற்றி வந்து நம்மை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் நம்ம லிங்கனை சேரும், நம்ம சங்கரனையே சேரும். அருமையான திட்டம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நடக்க நடக்க எனக்கு உற்சாகம், வேப்பங்க இன்னைக்குதானே பாத்துக்க. இது வரைக்கும் இந்த 19 வருட காலம் நான் இந்த நெட்வொர்க் துறையில பயணிச்சுட்டு இருக்கேன். இறைவன் மேல சத்தியமா சொல்றேன், நான் சத்தியம் பண்ண மாட்டேன், பண்ணனா கரெக்டா இருக்கும். என்னை தேடி மக்கள் விரட்டியா, அதே போல மக்களை விரட்டி இருக்குது இல்லதாங்கய்யா. அதிகாலையில இவங்க நம்ம கவி கோயில் சரோஜ் அவங்க போன் பண்றாங்க எனக்கு, சார் ஒரு நம்பருக்கு நாட் ரீச்சபிள் வருது சார், எப்படி சார் பணம் போடுறது? காலைல 5 மணிக்கு நமாஸ் போயிட்டு இருக்கேன், போன்ல கூப்பிடுறாங்க. நான் சொன்னேன், கவலைப்படாதமா, சங்கர் ஐயா இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிடுவோம், சொல்லிட்டு பணத்தை அனுப்பிச்சிட்டு நம்ம அப்ரூவல் வாங்கிடுவோம். இன்னைக்கு நான் ப்ராஜெக்ட் மேனேஜரா மாறிடுவேன், சாரி ப்ரமோட்டரா மாறிடுவேன், அவர் கையால அப்படின்னு முடிச்சிடறேன். 29th வந்து நம்ம நடக்கிற அந்த ப்ரோக்ராம பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் 29th அன்னைக்கு எங்க சார்பாக எங்க குழுல 12 முடித்தவர்கள் 12 பேர் இருக்காங்க, மேனேஜர் போஸ்ட்ல 2 பேர் வந்திருக்காங்க. வர்ற 29 நமக்கு ஆரம்பம். என்ன ஆரம்பம்? வெற்றியின் ஆரம்பம். 2வது மீட்டிங் நாங்க ஒண்ணு பிக்ஸ் பண்ணிருக்கோம், 6ஆம் தேதி ஜூன் பெங்களூர்ல. அப்புறம் நம்ம உழைப்பாளி பாபு சார் இவங்க எல்லாம் வருவாங்க, அங்கே நான் நடத்த முடிவு எடுத்துட்டோம். அதுக்கடுத்து 9ஆம் தேதி ஆந்திர பிரதேசம் அனந்தபுரத்துல, அனந்தபுரம் சொல்லுவோம், அந்த ஊர்ல மீட்டிங் பிக்ஸ் பண்ணியாச்சு. 12ஆம் தேதி ஹைதராபாத்ல இது பிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்க ஃபேக்கல்டி டீம் உருவாக்கிட்டோம் சவுத் இந்தியாக்காக, எல்லா மொழிகளும். அதுல நம்ம தூத்துக்குடி நம்ம ராஜா சார் நடத்திட்டு இருக்காருல ஆசிரியர் குழு, அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு தமிழ் தெரியாது, அதனால அதையும் உருவாக்கிட்டோம். நேற்று நைட்டை உருவாக்கி எல்லா மாநிலத்துக்காரரை போட்டாச்சு. அவங்க இன்னைக்கு தன்னைத்தானே நடத்தி கொள்வார்கள். ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, அதுலயும்
வர்ற 29ஆம் தேதி எப்படி நம்ம கலக்கலா தூக்கலா செய்ய போறோமோ, அதே போல பெங்களூரிலும், ஆனந்தபுரத்திலையும், ஹைதராபாத்திலையும் நீங்க எல்லாருமே கலந்துக்கணும். அதுல எல்லாம் நம்ம ஐயா ராமலிங்க ஐயா எங்களை வழி நடத்தணும், அவங்களை ஆசீர்வதிக்கணும். ஏன்னா நேத்து அழகேசன் ஐயாட்ட பேசினார். ஒரே வார்த்தை சொன்னாரு, சார் நான் உங்க பக்தனாவே மாறி போயிட்டேன்னாரு. ராமலிங்க ஐயா 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 இந்த இவ்வளவு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்களா? இல்லைங்க ஐயா, அதிகாலையில் நான் இது மிஸ் பண்றேன்னு இல்லையோ, உங்க வார்த்தைகளை ஒரு நாள் கூட நான் கேட்கலன்னா எனக்கு அன்னைக்கு நாள் எதையோ இழந்தது போல இருக்கு. நீங்க பேசுற ஒரு வார்த்தை கூட வீணான வார்த்தை இல்ல. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். Excuse me. Next, Mr. Raja sir, please welcome sir. பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ராஜா. நண்பர்களே, ஒரு தலைவருங்கிறது என்ன அப்படின்னா, உண்மையான தலைவர்னா என்னன்னா, நம்ம எப்படி வழி நடத்துறாரோ அப்படின்னா பாத்தீங்கன்னா, தான் சொல்றத செஞ்சாதான் அது உண்மையான தலைவர். ஒரு விஷயத்த அவர் சொல்றாருன்னா அந்த விஷயத்த அவர் செஞ்சுட்டு அதன் பிரகாரம் மக்களை கூட்டிட்டு போறவர் தான் உண்மையான தலைவர். அப்படி நமக்கு காட்ஃபாதரா இருக்கக்கூடிய நமது ராமலிங்கம் சார் வந்து நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்லுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, சிஸ்டம் டைரக்டர். அந்த விஷயத்தை முடிச்சிட்டு தான் பேசுறாங்க, சாதாரணமா இல்ல. சும்மா வாய் மொழியில, அதாவது உதட்டளவுல பேசுறது வேற, உள்ளத்தளவுல பேசுறது வேற. ஆனா அங்க உள்ளத்தளவுல இந்த எங்களுக்கு தெரியும், இந்த 60 நாளா என்ன போராட்டம், பாபு சாரா இருக்கட்டும், சங்கர் சாரா இருக்கட்டும், ராமலிங்கம் சாரா இருக்கட்டும், அந்த போராட்டத்திலையும் எத்தனை பேர் கால் பண்ணாலும் அதுக்கு தன்மையா பொறுமையா எவ்வளவு தெளிவா பதில் சொல்லி அரவணைச்சு, அதுதான் ஒரு தலைவர், ஒரு குடும்பம், ஒரு காட்ஃபாதர்னா சாதாரண விஷயம் இல்லை. அப்படி அரவணைச்சு ஒவ்வொருத்தரையும் அரவணைச்சு, அதே சமயம் தன்னுடைய கடமை தவறாமல் தன்னுடைய டார்கெட்டையும் 100ஐயும் முடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே. நீங்க ஏதோ 2 பேரை போடுறது பெரிய குதிரை கொம்பு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. 10 பேரை போட்டோம், 12 பேரை போட்டோன்ட்டு எவ்வளவு பெரிய விஷயம், அதை யோசிங்க நீங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வழி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர், தான் சொன்னதை செஞ்சுட்டு வழி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் நம்மகிட்ட இருக்காங்கன்னா, நம்ம ஏன் இன்னும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆட்களை ரெஃபர் பண்றதுக்கு, நம்ம டீம் அரவணைச்சு கொண்டு போறதுக்கு? தயவு செய்து யோசிங்க நண்பர்களே. ஒவ்வொருத்தராலையும் முடியும், ஒவ்வொருத்தருடைய உழைப்பு அது, அவங்கவுங்க உழைப்பு அவங்களால முடியும். அந்த உழைப்பை வந்து கரெக்டா, இது வந்து பெரிய ஒரு கம்பசூத்திரம் ஒண்ணு கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க்கு தான். பாருங்க சார், எவ்வளவு இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி, எதுவுமே தெரியாது. நம்மங்க ஆபூன்னு சிஸ்டம் ப்ரமோட்டர்ல அங்க 30 முடிச்சுட்டு 50 முடிச்சிட்டோம்னு பெருமையா பேசுறோம். நாங்க பாருங்க, அதாவது பாத்தீங்கன்னா நிறை குடம் தழும்பாதுங்க இல்லையா, அதுதான் அங்க ஸ்மூத்தா கிளியரா கொண்டு போய் அங்க 100 முடிச்சு அங்க டாப்ல வந்து நிக்காப்ல டேக்கப் ஆயிட்டு இன்னும் அடுத்து வேற லெவல்ல போகும். அது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட உழைப்பு, முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருங்கிறது மற்ற கான்செப்ட்ல. ஆனா இங்க ஸ்மார்ட் ஒர்க் எவர் சக்சஸ்ங்கிறது இங்க உள்ள ஃபார்முலா. அதை கரெக்டா எல்லாரும் சாருடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே வழிநடத்தி போனோம்னா எல்லாரும் இதுல பாத்தீங்கன்னா சிஸ்டம் டைரக்டர் ஆகலாம் நண்பர்களே. சோ எல்லாரையும் தூக்கி வழி நடத்துறதுக்காக தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி அங்க திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது நண்பர்களே. அது சார் எல்லாரும் சொன்ன மாதிரி அது நம்மளுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் அங்க நடக்க போகுது நண்பர்களே. அதனால வந்து பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம முதல்ல மனசார ஒரு உதவி கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து உள்ள வந்தோமோ, இங்க நம்மளுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்காக 1000 ரூபாவோ 5000 ரூபாவோ உங்களால எவ்வளவு முடியுமோ மனசார செய்யுங்க நண்பர்களே. இந்த பிரபஞ்சம் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து லட்சங்கள் கோடிகள் இங்க கிடைக்க போறதுங்கிறது 100க்கு 100 உறுதி ஆகி போச்சு. உங்க மனசு இங்க இருக்க போய் தான் அந்த 4:30 இந்த பிரபஞ்ச முகூர்த்தத்துல எல்லாரும் வந்து இணைஞ்சிருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா அங்க இருந்து நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா, ஒவ்வொருத்தரும் மனசார உங்களால உங்க சக்திக்கு இப்ப எவ்வளவு முடியுமோ, ஆண்டவன் இப்போ மினிமம் 1000 சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு மேல என்னால ஒரு 5000 முடியும் சார், மனசார செய்யுங்க. அது 50,000 உங்களுக்கு தேடி வரப்போகுது. ஏன்னா நீங்க அங்க வந்து பார்க்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்க கால் தரையில நிக்காத நண்பர்களே. இதுதான் கரெக்டான இடத்துக்கு நம்ம ஆண்டவன் கொண்டு வந்து விட்டுருக்கான். ஆண்டவன் வந்து ஆரம்பத்துல வந்து நிறைய சோதனைகளை கொடுப்பான். அப்ப அந்த சோதனைகள்லாம் பார்க்கும்போது தளர்ந்துடக்கூடாது. நம்ம தளர்ந்துதான் இருப்போம். என்ன நினைப்போம், சார் நான் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்றேன் சார், ஏன் சார் எனக்கு ஆண்டவன் இப்படி சோதனை கொடுக்கான்னா, ராமலிங்க சாருக்கு இவ்வளவு சோதனைகளை அடிச்சு கொடுத்துருக்கான்னா என்ன காரணம் அப்படின்னா,
அடுத்த கட்டத்துக்கு மேல தூக்கிட்டு போறாப்ல. அவரால் 1,00,000 குடும்பங்கள், கோடி குடும்பங்கள் நல்லா இருக்க போகுது. அப்ப அந்த பிளெஸிங் அவருக்கு வேணும்னா இதுல அடிபட்டு தான் ஆகணும். அதே மாதிரிதான் நண்பர்களே, நம்மளால ஒரு 100, 150 குடும்பத்தை வாழ வைக்கணும்னா நம்மளும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்குள்ள நிறைவுகள் முடிஞ்சு போச்சு. இனிமே நம்மளுடைய டேக் ஆஃப் தாங்க. 29ஆம் தேதி அனைவரும் பாத்தீங்கன்னா மனசார உங்களால எவ்வளவு முடியுதோ செய்யுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு, கொடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ஜெயகன். தேங்க்யூ ராஜா சார். வெல்கம் பானுமதி மேம். மேம் உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் மேடம், நீங்க பேசலாம். பானுமதி மேம் கேக்குது மேம், நீங்க பேசலாம். சார், நம்மளுடைய தலைவர் ராமலிங்கம் சாருக்கு பெரிய வாழ்த்துக்கள். கடவுள் கண்டிப்பா எல்லா செல்வங்களும் அவருக்கு கிடைக்கணும்னு நான் கண்டிப்பா கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவர் வழியில அதான் சொல்றோம்ல, சொல்றது பெருசு இல்ல, செய்யணும். முன்னேறு சரியா இருந்தா பின்னேறும் சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் முன்னேறு போட்டுட்டாரு. பின்னேறு எல்லாருமே வந்து சொல்ற மாதிரி எல்லாருமே 100 முடிச்சு கண்டிப்பா பண்ணுவாங்க. அது என்ன எல்லாருக்குமே சாத்தியன்றது எனக்கு கண்கூடா தெரியுது. சரிங்களா? அதெல்லாம் இல்லாம நம்ம அடுத்தது என்னன்னா, நம்ம எப்படி இன்னும் ஸ்பீட் கொண்டு போறோன்றதை நம்ம வந்து இப்படி ஃபோக்கஸ் பண்ணி போகணுன்றதை எல்லாரும் முடிவு பண்ணி கொஞ்சம் தெளிவா இருந்து பண்ணுங்க. எல்லாருக்கும் புரிய வச்சு பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி யாராவது இன்ஆக்டட் எல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் எடுக்க பாத்துருங்க. அது பண்ணா ரொம்ப சிறப்பா இருக்கும். இனிமேல் எங்கேயுமே தண்டு தடங்கள் இல்லாம அழகா போகணும். அதே மாதிரி 29ஆம் தேதி ஃபங்க்ஷன் சிறப்பாகவும் நடக்கணும். உங்களால முடிஞ்சது எதுவோ நீங்க கொடுங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எல்லாருமே வந்து சூழ்நிலை வந்து எல்லாருக்குமே எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு ஆர்வத்துலதான் வந்து கொஞ்சம் எதுவுமே முடியாம பொருளாதாரத்துல கூட தங்கி இருக்கிறவங்க கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு ஐடியா வந்து யார்ட்டையும் பேசி கண்டிப்பா நம்ம புரிய வச்சு அவங்க ஐடி கொண்டு வந்துடுறாங்க. ஒரு 1000 ரூபாய் கூட ஒருத்தருக்கு கொடுக்க முடியல அப்படின்னு எல்லாருக்குமே கொடுக்கணும் எண்ணம் தான் சார் இருக்கும். கொடுக்க கூடாதுன்னு எண்ணமே இருக்காது. ஆனா அது கூட பண்ண முடியல அப்படின்னும் போது அது நம்ம பெருசாவும் நினைக்க வேண்டாம். கொடுக்கறத வாங்கின்னு நம்ம அடுத்தது பண்ணுவோம். ஆனா கண்டிப்பா எல்லாரும் பண்ணிடுவாங்க. எல்லாரும் 1000 ரூபாய் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? கொடுக்கறவங்க கிட்ட வாங்கிட்டு அடுத்தது நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். சரிங்களா? இனிமேல் வந்து அதை கொடுக்கறத பத்தி நம்ம பேசணுமா அப்படின்றது கூட நான் ஒரு டைம்ல யோசிக்க ஆரம்பிக்கிறேன். சக்தி இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. நம்பிக்கை அதான் இப்ப யாருமே சொல்ல, நம்பிக்கை இருக்கிறவங்க தான் கொடுக்குறாங்க. நம்பிக்கை கொஞ்சம் லைட்டா இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க. அது வந்து அதை நம்ம தப்பாவும் சொல்ல முடியாது. அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுவும் நினைச்சிட்டு நம்ம சிறப்பா வந்து 29ஆம் தேதி ஃபங்க்ஷனை கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். சரிங்களா? அதனால ராமலிங்கம் சாருக்கு, பாலு சாருக்கு, பாலசுப்ரமணியம் சாருக்கு, சங்கர் சார் எல்லாம் பெரிய சார். நீங்களாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு சிஸ்டத்தை கொடுத்து அதை அழகா எல்லாரையும் வழி நடத்தி போறீங்க. அதனால எனக்கு எல்லாரையும் வந்து கடவுள் வந்து கண்டிப்பா பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. நல்லதே நடக்கும். எல்லாரும் செயல்படுங்க. சரிங்களா? நிறைய பேர் நம்ம பேசி நம்ம டைம் ஓட்டுறதை விட அடுத்தது என்ன, எத்தனை ஐடி எடுக்கலாம் அப்படின்ற மட்டும் யோசிப்போம். எனக்கு கூட என்னன்னா வாலண்டியர்ஸ்ல கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் மூவ் பண்ண முடியல. ஆனா இருந்தாலும் கீழே டவுன்ல வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் சார். அவங்கள வந்து 12 பண்ண வைக்கணும். அவங்களுக்கு பிரசன்டேஷன் கொடுக்கணும். அவங்க டீட்டெயில்ஸ் புரிய வைக்கணும். ஒருத்தர் வந்தா கூட புரிய வச்சுட்டு அவங்களுக்கு பண்ணணும். அந்த மோட்டிவேஷன் இருக்கு. சைட்லயும் என்னால முடிஞ்சதை நான் 12 முடிச்சிருக்கேன். அதுக்கு மேலேயே நான் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவேன் சார். பிரபஞ்சம் இறைவன் எல்லாருக்கும் எல்லா அருளையும் கொடுப்பாருன்னு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ மேடம். எக்ஸலண்ட். ஸோ 12 பேரை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டாலே நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ் தான். தேங்க்யூ, அற்புதமா பேசியிருந்தீங்க. வெல்கம் சாரதா மேம், ப்ளீஸ் வெல்கம். சாரதா, உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்கு, நீங்க சார் கேக்குதா? கேக்குது மேம். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் மனசுல நினைக்கிற ஒண்ணு என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்மளோட லைஃப் என்னைக்காவது மாறாதா அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்துக்குள்ள இணைஞ்சிட்டாலே எல்லாருடைய லைஃப்பும் வந்து மாறிடுச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து நினைக்கணும். அது மட்டும் இல்லாம வர 29 நடைபெறக்கூடிய திட்டம் வந்துட்டு ரொம்ப அட்டகாசமா
எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்க போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு வந்துட்டு நான் 12 மெம்பர்ஸ் 11 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நேற்று ஒன்று மட்டும் இன்ஆக்டிவா இருக்கு. இன்னைக்கு ஒன்று கொடுத்து நான் 12 மெம்பர்ஸை கொடுத்துருவேன். என்னோட ஆர்வமே நான் 29 மீட்டிங்ல கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் எனக்கு தெரிஞ்ச மற்ற இந்த கிராமப்புறங்கள்ல தான் நான் இருக்கேன். என்னை சுத்தி இருக்க கிராமப்புற மக்களுக்கெல்லாம் இதை சொல்லி நான் ஒன்னொன்னா இப்ப பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் மந்த்லாம் நான் வந்துட்டு 50 100 ரெஃபரல் கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. தான் மட்டும் முன்னேறாம நம்மளை சுத்தி இருக்க எல்லாரும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம செயல்பட்டாலே கண்டிப்பா நம்மளால எல்லாராலையும் வந்துட்டு பல பேரை இந்த பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்துல கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் வந்துட்டு நம்புறேன். கூடிய சீக்கிரம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே 12 ரெஃபரல் கொடுக்கறது மட்டும் இல்லாம அதுக்கு மேலையும் ரெஃபர் பண்ணி உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தை எல்லாரும் உயர்த்திக்கணும் அப்படின்னு நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மேடம். வெல்கம் மிஸ்டர் செந்தில்குமார் சார். ப்ளீஸ் வெல்கம் சார். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் மில்லியனர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மில்லியன் காலை வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்று காலையில் ராமலிங்கம் சாருடைய பேச்சு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்தது. அதனால என்னுடைய வார்த்தைங்க நடவடிக்கைகள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும், மாற்றிக்கணும் என்று முயற்சி செய்திருக்கிறேன். ஸோ இனிமேல் மில்லியனர்களை பற்றி தான் பேச ஆரம்பிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்முடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். வருகிற 29ஆம் தேதி நடக்க போகிற மீட்டிங் கிடையாது. அதை மில்லியனர் செமினார் என்று தான் எல்லாரும் சொல்லணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஸோ திருச்சியில் நடக்க போகிற மில்லியனர்கள் செமினாருக்கு எத்தனை மில்லியனர்கள் ரெடியாக இருக்கிறீங்க? உங்களுடைய ஃபீஸ் ஒரு $1 மில்லியன் என்று சொன்னால் அது கம்மி தான். ஆனால் நாங்கள் அதெல்லாம் கேட்க போகிறதில்ல. அது உங்களுக்கு வரும்பொழுது நீங்களே கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதுக்கு ஒரு ஜஸ்ட் நுழைவு கட்டணமாக ஒரு டீ காசு கூட கிடையாது. அதுக்கு ஒரு 1000 rupees கொடுத்து நம்ம உள்ளே வரணும். மில்லியனர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டா, இதெல்லாம் ஒரு செலவா என்று தானே உங்களுடைய எண்ணம் தூண்டுகிறது. ஸோ அந்த மில்லியனர்கள் தயவு செய்து உடனடியாக உங்களுடைய நுழைவு சீட்டை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் சொல்ல முடியாது திடீர்னு நாளைக்கு என்ன நடக்கும்ட்டு. ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு அங்கே நுழைவு அனுமதியே இல்லை என்ற நிலை கூட உருவாகும். அப்படிதான் இப்போ காத்தடிக்க திடீர்னு பார்த்தா சென்னையில் இன்னும் சென்னை சுற்றுமுட்டங்களில் நல்ல வெயில் காஞ்ச இடத்துல மழை புயல் ரோடெல்லாம் வெள்ளம், நம்ம வேர்வையால நனைஞ்ச இடத்துல தான் இப்போ தண்ணி வெள்ளமாக ஓடிக்கொண்டு இருந்தது நேற்று நைட்டு. அது மாதிரி பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல எப்போ வெள்ளம் வரும்னு தெரியல. அதனால தயவு செய்து என்னுடைய அன்பு வேண்டுகோள், வந்திருக்கிற 179 பேர் இல்லை யார் யார் ஸ்பீட் கேஷ் சிஸ்டம் ப்ரமோட்டராக மாறி இருக்கிறீங்களோ இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ள உங்களுடைய நுழைவு சீட்டை தயவு செய்து உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். நுழைவு கட்டணம் அதாவது நுழைவு கட்டணம் வைக்கணுன்றதுக்காக தான் 1000 ரூபாய். பட் நீங்க மில்லியனர் மைண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். கொடுக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் பைபிளே சொல்லி இருக்கு. அதனால உங்களுடைய மனது எந்த அளவு ஒரு உற்சாகமாக உறுதியாக பெரிய அது தாராளமா ஏராளமா இருக்கிறதோ அதுக்கேற்ற ஒரு பலன் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்பீட் கேஷ் சிஸ்டத்துல ஒரு பெரிய காட்டாற்று வெள்ளம் வர்றதுக்கு ரெடியாங்க முட்டி மோதி நின்றுன்னு இருக்கு. சின்ன சின்ன அடைப்புகளை தூர்வாரி கொண்டு இருக்கிறாங்க. அந்த சில அடைப்புகளை எடுத்த உடனே அடுத்த கணம் பார்த்தீங்கன்னா அது தாங்க முடியல, வெள்ளமா தான் வருது. ஸோ அந்த அடைப்புகளை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கலாமே. ஒருத்தரே தூர்வாரி இருந்தா இல்லை ஒரு சிலரே தூர்வாரி இருந்தா அது பத்தாது. அது சின்ன சாக்கடையா இருந்தா இல்லை சின்ன ஓடையா இருந்தா பரவாயில்ல, இது சமுத்திரம். ஸோ எல்லாரும் இறங்கி கொஞ்சம் 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 தூர் வாரிட்டோம்னா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய பண மழை இல்லை பண புயல்ல நனையறதுக்கு ரெடியா இருங்க.
அதுக்கு ஒரு சின்ன முன்னோட்டம் தான். ஒரு சின்ன, அதாவது எப்படிலாம் வரப்போகிற புயல்ல இருந்து உங்களை காப்பாத்திக்கணும், இந்த வரப்போற புயல்ல எப்படி நிக்கிறது, சமாளிக்கிறது என்ற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் திருச்சியில நடக்க போகுது. ஸோ அதுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. என்னடா இவங்க அது மாதிரிலாம் பேசுறாங்களே நினைக்காதீங்க, இதான் உண்மை. நீங்க வந்த பின்பும் அங்க வரும்பொழுதும் வந்த பின்பும் உங்களுக்கு அது புரியும். ஸோ அதுக்கு நீங்க இன்னும் ரெடி ஆகலாம். எப்படி தயவு செய்து எல்லாரும் இதை விட என்ன வேணும், ஒரு 100 பேருக்கு மேல சொல்லினே இருந்தாரு. எங்களுக்கெல்லாம் 100 பேரை போட்டு ஒரு செட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் கழிச்சு 120 பேர் போட்டு 150 பேர் போட்டுன்னு சார் சொல்லல. போனாரு, வந்தாரு, சும்மா கேஷுவல் விசிட் போய் அப்படி சுத்திட்டு வந்ததுலயே இப்படின்னா, இன்னும் அவரு பிசினஸ்ன்னு இறங்கிட்டாருன்னா நம்மளாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் சூப்பர்மேன் மாதிரி பறந்து நிற்பாரு. நம்மலாம் கூட சேர்ந்து பறக்க முயற்சி பண்ண போறோமா இல்ல கை காட்ட போறோமா, அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ தயவு செய்து நண்பர்களே, இது எது மாதிரி இல்லாத புது மாதிரி. இப்படியே சொல்லின்னு இருந்தா எப்படி? நானும் எது மாதிரி இல்லாத புது மாதிரியா மாறுவேன் என்று நம்ம முடிவெடுக்கலைன்னா சரியில்லை. முடிவெடுப்போம், முயற்சி செய்வோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வந்த அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வரப்போகிற மில்லியனர்களுக்கு அநேக வாழ்த்துக்களை அட்வான்ஸா கூறிக்கொண்டு இப்போது நிறைவு செய்கிறேன். நன்றி ஐயா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எக்ஸலன்ட். ஓகே, வெல்கம் மிஸ்டர் சார்லஸ் சார், பாண்டிச்சேரியில இருந்து. சார் குட் மார்னிங் சார். எல்லாருக்கும் காலை வணக்கம் சார். சார் கேக்குதுங்களா? சார் கேக்குது சார், நீங்க பேசலாம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலையிலேருந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராமலிங்கம் சார் உண்மையை பேசினாரு. அவருடைய இருதயத்திலிருந்து என்ன இருக்கோ அந்த உண்மையை பேசினாரு. அதுல எதுவும் இந்த பேச்சுக்காக கூட்டத்துக்காக பேசினதில்லை, எல்லாமே உண்மையான பேச்சு. அவரால் முடியுங்க, எது வேணாலும் முடியும். அதாவது அவரை பத்தி சொல்லணும்னா, நான் 29ஆம் தேதி மீட்டிங்ல பேச வாய்ப்பு கிடைச்சா நம்ம சொல்ல போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்லயும் சொல்லியிருக்கிறோம். அவருடைய உழைப்புன்றது சாதாரண உழைப்புலாம் கிடையாது. அவர் எப்ப தூங்குறாரு, எப்ப முழிச்சிட்டு இருக்காருன்னு தெரியாது. ஆனா எந்த நேரமும் பாத்தீங்கன்னா உழைச்சிக்கிட்டே இருப்பாரு. இது நல்லா நெருங்கி இருக்கிற இப்ப பாபு சாருக்குலாம் ரொம்ப நல்லா தெரியும். ஏன்டா இவர் கூட இருக்கோன்னு தோணும். ஒரு நாளைக்கு படுத்து தூங்கணும்னா கூட அவர் கூட படுக்க கூடாது, அடுத்த ரூம்ல போய் படுத்துக்கணும்னு தோணும். காலைல 3:30க்கெல்லாம் எழுப்பிடுவாரு. எழுப்பிட்டு வாங்க டீ சாப்பிடலான்னு அதுல இருந்து ஒரு வேலை ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம அப்பதான் படுத்திருப்போம். அந்த மாதிரி ஒரு டெடிகேஷனான ஒரு உழைப்பாளி. இப்ப அவர் நமக்கு தலைவரா இருக்கிறதுனால இங்க இருக்கிற அத்தனை பேருமே ஜெயிச்சிட முடியும், கண்டிப்பா ஜெயிச்சிட முடியும். அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு எத்தனை மணி நேரம் தூங்கியிருப்பாரு, எத்தனை மணி நேரம் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. அதுதான் அவர்கிட்ட பெரிய விஷயமே, பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. நீங்க அவர் பண்ண கான்செப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் 1 உச்சத்துல இருந்திருப்பாரு. எந்த கான்செப்டா இருந்தாலும் சரி, அது என்னைக்கு எடுத்தாலும் சரி, அதுல நம்பர் 1 இருந்திருப்பாரு. இது அவர் கூட இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால அவரு கூட நம்ம இருக்கிறதுனால கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். 2வது, இந்த சிஸ்டத்தை யார் வடிவமைச்சது, அந்த சிஸ்டம் யார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அந்த சிஸ்டம் என்ன ரிப்பேர் ஆனாலும் அந்த ரிப்பேரை சரி பண்ணக்கூடிய ஒரு ஜிடி நாயுடு போல நமக்கு ஒரு ராமானுஜம் கிடைச்சிருக்காரு. தென்னகத்து ராமானுஜம் சங்கர் சாரு. அதனால இது கண்டிப்பா போயிட்டு இருக்கும். 3வதா விஷயம் ரொம்ப முக்கியமானது. இவங்க 2 பேருமே இதை எடுத்து கண்டிப்பா ஜெயிச்சாவன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனா இதுக்கு ஒத்துழைக்கிற ஒரு குரூப் இருக்கு பாருங்க. இப்ப பாபு சார் எடுத்துங்க, அப்புறம் சேவபாண்டி சார் எடுத்துங்க. இப்ப பேசிட்டு இருந்த அத்தனை பேருமே, இதுல யாரு என்னன்னு சொல்ல முடியாது. உணர்வு பூர்வமா ஒரு குரூப் இது உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப ராஜா சார் இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா, அவரு எத்தனை கான்செப்ட் எடுத்தாலும் அதுல துரிதமா உழைப்பாரு. அதுல கரெக்டா பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா போகணும், ரொம்ப கிளியரா இருக்கணும் அப்படின்றதுல அவர் அப்படியே உடனே சொல்லிடணும், உடனே செஞ்சிடணும் அப்படின்றதுல அவரும் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தான். இப்ப நீங்க இருக்கிற இந்த கமிட்டி, இந்த ஆர்கனைசர் குரூப், இப்ப பேசிட்டு இருக்கிறவங்க, டெய்லி மீட்டிங் எடுக்கிறவங்க, டெய்லி அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றவங்க, இவங்க எல்லாம் பார்த்தாலே எல்லாருமே
எனக்கு என்ன இது என்னது இல்ல, எனக்கு என்ன வந்தா பணம் வரட்டலாம், இப்போ வந்தா நான் வந்து வரவுல வச்சுக்கிறேன், இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு ஆள்லாம் கிடையாது இதுல. எல்லாருமே வந்து உணர்வு பூர்வமா இருக்கிறவங்களா இருக்கிறீங்க. அதனால வந்து இது கண்டிப்பா வந்து நம்ம நினைக்கிறதுக்கு மேல பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கும், வந்து நம்ம நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமா நடக்கும் அப்படின்னு. கிரகிக்க கூடாத நன்மைகள் இதுல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி பைபிள்ல 2-3 வார்த்தைகள் இருக்கு. அப்ப கிரகிக்கவே முடியாது இதுல என்ன நடக்க போகுது அப்படின்றத கிரகிக்க முடியாத ஒரு காரியம் தான் இதுல நடக்க போகுது எல்லாருக்குமே. இது வந்து ஒருத்தருக்கு தான் நடக்குமா, ராமலிங்க சாருக்கு தான் நடக்குமான்னா கிடையாது. இன்னைக்கு வரக்கூடிய யாரோ ஒருத்தருக்கும் அது நடக்கும். இன்னொரு 1 வருஷம் கழிச்சு வரக்கூடிய யாரோ ஒருத்தருக்கும் அது நடக்க போகுது. கிரகிக்க கூடாத நன்மைகள் தான் இது நடக்க போகுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற ராமலிங்க சாருக்கும் சரி, இப்ப இதுல நான் சொன்ன அத்தனை பேருக்குமே இதுல வந்து அவங்கள நம்ம வந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நம்ம வந்து வணங்கிதான் ஆகணும். என்னையும் இந்த ஸ்பீடு கேஷ்ல கொண்டு வந்து ராமலிங்க சார் தான். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல 124 பேர்லாம் அவருக்கு சும்மா அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதுக்கு பக்கத்துல ஒரு 0, அடுத்து ஒரு 0, அடுத்து ஒரு 0, அடுத்து ஒரு 0 போட்டுக்கிட்டே தான் போகணும் அவரை பொறுத்தளவுக்கு. அதே போல நம்மளும் வந்து செய்யணும். இதுதான் நம்மளுடைய. அவரு ஃபர்ஸ்ட் வந்து எவரெஸ்ட்ல யாரோ ஒருத்தர் ஏறிட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஏறிட்டு தான் இருக்காங்க. கால் இல்லாதவங்க கூட ஏறிடுறான் மேல, கை இல்லாதவன் மேல ஏறிடுறான். அதே போலதான் அவர் செஞ்சுட்டாரு. அந்த வேலையை நம்ம அடுத்தது செய்யணும். இவ்வளவுதான். இதுல இந்த உறுதியை நம்ம எடுத்துப்போம். கண்டிப்பா இந்த வருஷம் முடிவுக்குள்ள இந்த சிஸ்டம் ப்ரொமோட்டர் அத்தனை பேருமே 100 பேர் இல்ல 500 பேர் 1000 பேரை சேர்த்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணங்கி விடைபெறு. சார் உங்க மைக் வந்து மியூட் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். நன்றி வணக்கம் சொல்லிட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து செக்ஷன் வந்து வைண்ட் அப் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சார் வந்து சொல்லியிருந்தார், சாரோட நண்பர் வந்து அறத்தமிழன் விஜய் சீதாராமன் சார் வந்துட்டு சார் கூட இருந்து நிறைய விஷயங்கள் அவருக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அவரை வந்து நம்ம வந்து 29th அன்னைக்கு நம்ம நேர்ல மீட் பண்ண போறோம் அந்த ப்ரோக்ராம்ல. ஸோ அவருடைய குரல்ல நேற்று பாக்கியராஜ் சார் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து நமக்காக டெடிகேட் பண்ணாரு. ஸோ இப்போ அவர் வந்துட்டு நம்ம எஸ்ஜிஆர் சாரோட அந்த கம்பெனிக்காக அவர் வந்து ஒரு சாங் வந்து அவர் வந்து பாடியிருக்காரு. ஸோ அதை வந்து சார் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அந்த சாங் நம்ம வந்து இப்போ வந்து பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செக்ஷன் வைண்ட் அப் பண்ணிப்போம். தேங்க்யூ. ஏழையா பிறந்தது ஓன் தப்பு இல்ல. ஆனா ஏழையாவே உன் வாழ்க்கை முடிஞ்சு போனா அதுக்கு உன்னை தவிர வேற யாரும் காரணம் இல்ல. வாழ்க்கை முற்றுப்புள்ளி வச்சு முடிக்க சிறுகதை கிடையாது. இன்னும் 2 புள்ளியை வச்சு தொடரும் சரித்திரம். சாதனை என்பது சங்கிலி தொடரான முயற்சியோட பலன். அது பாதியில விட்டவன் ஜெயிச்சதில்ல, தொடர்ந்து போனவன் யாரும் தோத்தது கிடையாது. வெற்றிவேல் வீரவேல்னு முழங்கி உலகையை ஆண்ட பரம்பரைக்கு சொந்தக்காரங்க நாம. வெற்றிவேல் வீரவேல்னு முழங்கி உலகையை ஆண்ட பரம்பரைக்கு சொந்தக்காரங்க நாம. வெல்லுவோம் வெல்லுவோம் வெற்றி கொண்டே செல்லுவோம்னு முழங்கி இந்த அகிலத்தை ஆளலாமா? இந்த அகிலத்தை ஆளலாமா? வெல்லுவோம் வெல்லுவோம் வெற்றி கொண்டே செல்லுவோம். வெல்லுவோம் வெல்லுவோம் வெற்றி கொண்டே செல்லுவோம். செல்லுவோம் 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 செல்லுவோம். வெற்றி கொண்டே செல்லுவோம்.
நிமிர்ந்து நில் துணிந்து செல் உன் பயணம் தொடர்ந்திடு வெற்றியை நோக்கி உணர்ந்து கொள் தெரிந்து கொள் உன் பாதை பலப்படும் பாறைகள் நொறுக்கி நிமிர்ந்து நில் துணிந்து செல் உன் பயணம் தொடர்ந்திடு வெற்றியை நோக்கி உணர்ந்து கொள் தெரிந்து கொள் உன் பாதை பலப்படும் பாறைகள் நொறுக்கி சிந்தையில் தெளிவிருந்தார் உன் செயலில் துணிவிருந்தார் சோதனை என்ன செய்யும் நீயே பார்த்தால் திதறிவிடும் சிந்தையில் தெளிவிருந்தால் உன் செயலில் துணிவிருந்தால் சோதனை என்ன செய்யும் நீ பார்த்தால் திதறிவிடும் நமக்கு தோள் கொடுக்கும் என்றும் SGRA நம் சரித்திரம் என்று சாதனை படைத்திட SGRA எத்தனை காலம் இப்படியே நீ இருக்க நினைக்கிறாய் இன்னலை மட்டும் இதயத்தில் நிரப்பி இடிந்து போகின்றாய் எத்தனை காலம் இப்படியே நீ இருக்க நினைக்கிறாய் இன்னலை மட்டும் இதயத்தில் நிரப்பி இடிந்து போகின்றாய் வல்லமை என்பது உனக்குள் உள்ளதை மறந்து போய்விட்டாய் உன் வாடிய மனதால் தோல்விகள் கண்டு துவண்டு கிடக்கிறாய் போனதை எல்லாம் தூக்கி எறி அது செலவிட்ட பணமாகும் SGRA இருக்கும் வரை உன் வாழ்வே வளமாகும் நிமிர்ந்து துணிந்து செல் உன் பயணம் தொடர்ந்திடு வெற்றியை நோக்கி உணர்ந்து கொள் தெரிந்து கொள் உன் பாதை பலப்படும் பாறைகள் நொறுக்கி நிமிர்ந்து நில் துணிந்து செல் உன் பயணம் தொடர்ந்திடு வெற்றியை நோக்கி உணர்ந்து கொள் தெரிந்து கொள் உன் பாதை பலப்படும் பாறைகள் நொறுக்கி மனதில் சுமந்து வர அது வாரிசு கிடையாது அந்த தோல்வியில் கற்ற பாடத்தை கொண்டே தீரு நடைபோடு உன் தோல்வியை மனதில் சுமந்து வர அது வாரிசு கிடையாது அந்த தோல்வியில் கற்ற பாடத்தை கொண்டே தீரு நடைபோடு நீ கனவுகள் கண்டிட கற்றுக் கொடுக்கும் SGRA நீ கண்ட கனவினை நிஜமாய் மாற்றிடும் SGRA சாதனை பிறப்பது சங்கிலியான முயற்சியின் பலனாலே SGRA தந்திடும் என்றும் வாழ்வில் நலம் தானே வெல்லுவோம் வெல்லுவோம் வெற்றி கொண்டே செல்லுவோம் 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 जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे